Hi students, happy morning to all. This is V. Sendil Kumar, 11th standard mathematics, volume 1. Today now start with new chapter number 4, combinatorics and mathematical induction. ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு எக்ஸசைஸ் 4.1 பார்க்க முன்னாடி அதோட டெஃபினிஷன்ஸ் பார்த்துடலாம், அந்த கண்டென்ட்டோடைய டெஃபினிஷன்ஸ். ஸோ இதில் என்ன கண்டென்ட் பார்க்க போகிறோம்னாக்கா ஃபண்டமெண்டல் பிரின்சிபல் ஆஃப் அடிஷன் அண்டு ஃபண்டமெண்டல் பிரின்சிபல் ஆஃப் மல்டிப்ளிகேஷன், ஓகேவா, அண்டு ஃபேக்டோரியல் இருக்குது, ஓகேங்களா. ஸோ அந்த எக்ஸசைஸ் 4.1ல் 2 கண்டென்ட் இருக்கும். ஒன்று வந்து ஃபண்டமெண்டல் பிரின்சிபல் ஆஃப் அடிஷன், ஃபண்டமெண்டல் பிரின்சிபல் ஆஃப் மல்டிப்ளிகேஷன் அண்டு ஃபேக்டோரியல்ஸ், ஓகேங்களா. ஸோ ஃபஸ்ட்டு இந்த 2 கண்டென்ட் மட்டும் பார்த்துட்டு நெக்ஸ்ட்டு வந்து ஃபேக்டோரியல்ஸ் பார்ப்போம், ஓகேங்களா. ஃபஸ்ட்டு ஃபண்டமெண்டல் பிரின்சிபல் ஆஃப் அடிஷன். ஸோ ஃபண்டமெண்டல் பிரின்சிபல் ஆஃப் அடிஷன்னாக்கா ஒரு சம்மு கொடுத்துருப்பாங்க, அது வந்து அடிஷனா மல்டிப்ளிகேஷன் எப்படி ஐடென்டிஃபை பண்ணுறதுனாக்கா அந்த கொஸ்டினில் இருக்கிற அந்த ஜாப். ஃபார் எக்ஸாம்பிள், இஃப் தேர் ஆர் 2 jobs such that they can be performed independently in m and n ways respectively, then either of the 2 jobs can be performed in m plus n ways, ஓகேங்களா. இப்போ 2 jobs ஒர்க் அவுட் பண்ணுறாங்கனாக்கா ஒவ்வொரு ஜாப்பும் இண்டிபெண்டாக தனித்தனியாக ஒர்க் அவுட் பண்ணி முடிஞ்சிடும், ஓகேங்களா. அப்படி இருந்துச்சுனாக்கா அது ஃபண்டமெண்டல் பிரின்சிபல் ஆஃப் அடிஷன். அப்போ 2 ஜாப் என்ன பண்ணணும், ஆட் பண்ணிடணும். தனித்தனியாக என்ன பண்ணணும், ஆன்சர் ஃபைண்ட் பண்ணி 2 ஜாப் ஆட் பண்ணிடணும், ஓகே. நெக்ஸ்ட்டு ஃபண்டமெண்டல் பிரின்சிபல் ஆஃப் மல்டிப்ளிகேஷன். அப்படி பார்க்கும்போது இதில் 2 ஜாப்ஸ் இருக்கும். இந்த 2 ஜாப்ஸில் வந்து ஒரு ஜாப் முடிஞ்சோடனே அதனுடைய கண்டினியூஷன் தான் அடுத்த ஜாப்பாக இருக்கும், ஓகேங்களா. ஸோ அப்படி வரும்போது இந்த 2 ஜாப் வரும்போது என்ன பண்ணணும், மல்டிப்ளை பண்ணிடணும், ஓகேங்களா. இஃப் தேர் ஆர் 2 jobs such that one of them can be completed in m ways and second job can be completed in n ways, so then the 2 jobs in succession அப்படி என்ன பண்ணு கண்டினியூவாக இருக்கும், சக்ஸஷனாக இருக்கணும், கண்டினியூ அடுத்தடுத்து. ஸோ கேன் பி கம்ப்ளீட்டட் இன் m into n ways. அப்போ 2 ஜாப்போடைய ஆன்சர் என்ன பண்ணணும், மல்டிப்ளை பண்ணிடணும், ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட்டு கான்செப்ட் ஆஃப் பர்மிட்டேஷன். பர்மிட்டேஷன்னாக்கா தி வேர்ட் பர்மிட்டேஷன் மீன்ஸ் அரேஞ்ச்மெண்ட் பண்ணுறது தான் பர்மிட்டேஷன் சொல்லுவோம், ஓகேங்களா. ஸோ டெஃபினேஷன் இஸ் the number of arrangements that can be made out of n things taking r at a time is called the number of permutations. இது எப்படி டினோட் பண்ணுவோம்னாக்கா NPR. nனாக்கா நம்பர் ஆஃப் திங்ஸு, ஆர்னாக்கா ஆர் அட் ஏ டைம், டேக் ஆர் அட் ஏ டைம், ஓகேங்களா. ஸோ அப்போ டினோட் பண்ணும்போது பர்மிட்டேஷன் NPR சொல்லுவோம். நெக்ஸ்ட்டு எக்ஸசைஸ் 4.1ல் கொஸ்டின் நம்பர் 1ல் ஃபர்ஸ்ட் ராங் லெட்டர். எக்ஸசைஸ் 4.1, ஓகேங்களா. ஸோ கொஸ்டின் நம்பர் 1ல் ஃபர்ஸ்ட் ராங் லெட்டர். A person went to a restaurant for dinner. In the menu card, the person saw 10 Indian and 7 Chinese food items. In how many ways the person can select either an Indian or a Chinese food சொல்கிறோம், ஓகேங்களா. ஸோ இது ஃபண்டமெண்டல் பிரின்சிபல் ஆஃப் அடிஷனா மல்டிப்ளிகேஷன் எப்படி பண்ணுறது பாருங்கள். ஃபர்ஸ்ட் ஒன், என்னென்ன ஐட்டம்ஸ் இருக்குது, 2 ஐட்டம்ஸ் இருக்குது. 10 இந்தியன் ஐட்டம்ஸ், 7 சைனீஸ் ஐட்டம்ஸ், ஓகேவா. 2 ஐட்டம்ஸ் இருக்குது. அப்போ எப்படி அதை செலக்ட் பண்ணுவான், ஓகேங்களா. ஸோ இயர் தி பர்சன் இஸ் டு பெர்ஃபார்ம் 2 jobs. 2 jobsனாக்கா இந்தியன் ஐட்டம் அண்ட் சைனீஸ் ஐட்டம் இருக்குல்ல, ஸோ அதை 2 jobs எடுத்துறான், ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட்டு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் செலக்ட் ஏ இந்தியன் ஃபுட் அமாங் 10 items, ஓகேங்களா. ஸோ அப்போ ஃபஸ்ட்டு இந்தியன் ஃபுட்டை செலக்ட் பண்ணுறான். அப்போ இந்தியன் ஃபுட்டை செலக்ட் பண்ணும்போது இப்போ 10 இந்தியன் ஃபுட் இருக்குது, அதில் வந்து எது வேணால் செலக்ட் பண்ணலாம், அவன் இஷ்டம், ஓகேங்களா. இதுதான் செலக்ட் பண்ணுறதுல எது வேணால் செலக்ட் பண்ணலாம். அப்போ 10 ஐட்டம்ஸில் எது வேணால் செலக்ட் பண்ணலாம். அப்போ 10 ways, ஓகேங்களா. அப்போ இந்தியன் ஃபுட்டில் 10 ஐட்டம்ஸ் இருக்குது. அப்போ 10 ஐட்டம்ஸில் எது வேணாலும் செலக்ட் பண்ணலாம், ஓகேங்களா. அப்போ 10 ways, ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு அது ஒரு ஜாப் முடிஞ்சிடுச்சு. நெக்ஸ்ட்டு செகண்ட் ஒன் பார்த்தீங்கன்னாக்கா இப்போ சைனீஸ் ஃபுட்டு, 7 சைனீஸ் ஃபுட் இருக்குது. ஸோ செலக்டிங் ஏ சைனீஸ் ஃபுட் அமாங் 7 items இப்போ ஈக்குவல் டு 7 ways, ஓகேங்களா. ஸோ அப்போ அந்த ஜாப் பாருங்க, இப்போ இந்தியன் ஜாப், இந்தியன் ஃபுட்டு பார்த்தீங்கன்னாக்கா அது ஒரு ஜாப்பு, சைனீஸ் ஃபுட்டு பார்த்தீங்கன்னா அது ஒரு ஜாப், ஓகேங்களா. இப்போ தனித்தனியாக முடிஞ்சு போச்சு, அது ஒரு ஜாப் முடிஞ்சிச்சு, இது தனியாக செப்பரேட்டாக இண்டிபெண்டாக முடிஞ்சு போச்சு. இப்போ இண்டிபெண்டாக முடிஞ்சதால் என்ன பண்ணணும், நம்ம இண்டிபெண்டாக முடிஞ்சதுனாக்கா அந்த ஜாப்ஸ் என்ன பண்ணால் ஆட் பண்ணிடணும். ஸோ தி ஃபண்டமெண்டல் பிரின்சிபல் ஆஃப் அடிஷன், ஓகேங்களா. அப்போ ஃபண்டமெண்டல் பிரின்சிபல் ஆஃப் அடிஷன் என்ன சொல்லுவாங்கக்கா 2 ஜாப் என்ன பண்ணால் ஆட் பண்ணணும், m plus n, ஓகேங்களா. ஸோ அப்போ நம்பர் ஆஃப் ways is so 10 plus 7 equal to 17, that's all, ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு செகண்ட் ராங் லெட்டர். There are 3 types of toy car and 2 types of toy train available in a shop. Find the number of ways a baby can buy a toy car and a toy train. இந்த அதே மாடல் தான். ஸோ ஃபஸ்ட்டு
இதுலேயும் 2 ஜாப்ஸ் இருக்குது. அது என்ன இருக்குது பாருங்கள். இதில் வந்து டாய்ஸ் கொடுத்துறாங்க. என்னென்ன டாய்ஸ் இருக்குது பாருங்கள். ஃபஸ்ட்டு 3 types ஆஃப் டாய் கார் அண்டு 2 types ஆஃப் டாய் ட்ரெயின். ஓகேங்களா, அப்போ 2 ஜாப்ஸ்னு எடுத்துக்கலாம். இப்போ டாய் கார் ஃபஸ்ட்டு செலக்ட் பண்ணால் அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு டாய் ட்ரெயின். ஓகேங்களா, இப்போ செலக்டிங் ஏ டாய் கார் அமங் 3 types. ஓகேங்களா, அப்போ 3 types எத்தனை வேஸில் செலக்ட் பண்ணலாம்னா 3 ways. ஓகேங்களா, எது வேணால் செலக்ட் பண்ணலாம், அவன் இஷ்டம். ஓகேங்களா, அப்போ 3க்குமே என்ன சான்சஸ் உண்டு. ஓகேங்களா, ஸோ நெக்ஸ்ட்டு ஆர் அண்டு செகண்ட் ஒன் பார்த்தீங்கன்னாக்கா டாய் ட்ரெயின் இருக்குது. அப்போ செலக்டிங் ஏ டாய் ட்ரெயின் அமங் 2 types, அப்போ 2 ways. ஓகேங்களா, ஸோ நெக்ஸ்ட்டு தி ஃபண்டமெண்டல் பிரின்சிபல் ஆஃப் மல்டிப்ளிகேஷன் வருது. ஸோ தி நம்பர் ஆஃப் வேஸ் இஸ் 2 என்ன பண்ணணும், மல்டிப்ளை பண்ணணும். இப்போ 3 2s are 6. ஸோ இந்த சம் மட்டும் ஏன் ஃபண்டமெண்டல் பிரின்சிபல் ஆஃப் மல்டிப்ளிகேஷன் வருதுன்னா கொஸ்டினில் பாருங்களேன். கொஸ்டினில் பார்த்தீங்கன்னாக்கா எ பேபி கேன் பை எ டாய் கார் அண்ட் எ டாய் ட்ரெயின். ஓகேங்களா, ஸோ அண்டு வந்தால் மல்டிப்ளை பண்ணோம், ஓஆர் ஆர் வந்தாக்கா ப்ளஸ் பண்ணணும். ஓகேங்களா, நெக்ஸ்ட்டு தேர்ட் ஒன் மெத்தட். ஹவு மெனி 2-digit numbers can be formed using 1, 2, 3, 4, 5 without repetition of digits. ஓகேங்களா, how many 2-digit number can be form பண்ண சொல்கிறாங்க. 2-digit நம்பர் வந்து ஃபார்ம் பண்ண சொல்கிறாங்க. எந்த டிஜிட்டில் இருந்தால் கிவன் டிஜிட்ஸ் பாருங்கள் 1, 2, 3, 4, 5 இதை யூஸ் பண்ணி தான் என்ன பண்ண 2-digit நம்பர் ஃபார்ம் பண்ணணும். ஃபார்ம் பண்ணும்போது வித்தவுட் ரிப்பீட்டேஷன் ஆஃப் டிஜிட். வித்தவுட் ரிப்பீட்டேஷன் டிஜிட்னாக்கா வந்த டிஜிட்டே வரக்கூடாது. ஓகேங்களா, ஸோ அப்போ 2-digit நம்பர் யூஸிங் 1, 2, 3, 4, 5 வித்தவுட் ரிப்பீட்டேஷன் ஆஃப் டிஜிட்ஸ் கிவன். ஓகேங்களா, ஸோ இப்போ 2-digit நம்பர்னாக்கா அதில் என்னென்ன பிளேசஸ் இருக்கும், 1s பிளேஸ் இருக்கும், 10th பிளேஸ் இருக்கும். ஓகேங்களா, ஸோ அப்போ பார்க்கும்போது ஃபஸ்ட்டு 1s பிளேஸில் அப்போ ஃபஸ்ட்டு இந்த கிவன் டிஜிட்ஸ் 1, 2, 3, 4, 5 இருக்குல்ல, அதை யூஸ் பண்ண போகிறீங்க. ஃபஸ்ட்டு 1s பிளேஸ்லேருந்து ஃபில் பண்ணுவோம். இப்போ 1s பிளேஸில் பார்த்தீங்கன்னாக்கா அது யூனிட் பிளேஸில் பார்த்தீங்கன்னாக்கா 1க்கு சான்ஸ் இருக்குது. ஓகேங்களா, 1 வர சான்ஸ் இருக்குது. அது எந்த நம்பர் தான் கரெக்டானு சொல்ல முடியாது. இப்போ 1 வர சான்ஸ் இருக்குது. நெக்ஸ்ட்டு 1 யூனிட் பிளேஸில் 2 வர சான்ஸ் இருக்குது, 3 வர சான்ஸ் இருக்குது, 4 வர சான்ஸ் இருக்குது, 5 வர சான்ஸ் இருக்குது. ஓகேங்களா, ஸோ அப்போ 5 நம்பருக்குமே சான்ஸ் இருக்குது இன் யூனிட் பிளேஸில். அப்போ 5 ways. யூனிட் பிளேஸ் வந்து 5 ways. ஓகேங்களா, நெக்ஸ்ட்டு இந்த 5 நம்பர்ஸில் ஏதாவது ஒரு நம்பர் வந்து யூனிட் பிளேஸில் ஃபில் பண்ணிட்டுனாக்கா ரிமைனிங் வந்து 4 நம்பர்ஸ் இருக்கும். ஓகேங்களா, ஸோ இங்கே கொஸ்டின் என்ன கொடுத்துறாங்க பாருங்க, வித்தவுட் ரிப்பீட்டேஷன் ஆஃப் டிஜிட்ஸ் கொடுத்தா அதான் மெயின். ஸோ அது வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அப்போ யூஸ் பண்ண நம்பரை யூஸ் பண்ணக்கூடாது. அப்போ இந்த யூனிட் பிளேஸில் ஏதாவது ஒரு நம்பர் யூஸ் பண்ணிட்டீங்கக்கா அந்த நம்பர் நெக்ஸ்ட்டு 10th பிளேஸில் வரக்கூடாது. ஓகேங்களா, ஸோ அப்போ இந்த யூனிட் பிளேஸில் ஏதாவது நம்ம ஃபில் பண்ணிட்டீங்க, அப்போ ரிமைனிங் வந்து 4 நம்பர்ஸ் இருக்கும். ஸோ ஓகே, அப்போ 10th பிளேஸில் பார்த்தீங்கன்னாக்கா 1, 2, 3, 4 ways வரும். ஓகேங்களா, இப்போ ரிமைனிங் 4 நம்பர்ஸ் தானே இருக்கும். அந்த 4 நம்பர்ஸில் ஏதாவது ஒரு நம்பருக்கு ஃபில் ஆகும். அப்போ 4 நம்பருக்கு சான்சஸ் இருக்குது. அப்போ 4 ways. ஓகேங்களா, ஸோ அப்போ டோட்டல் நம்பர் ஆஃப் வேஸ் பார்த்தீங்கன்னாக்கா யூனிட் பிளேஸ் கேன் பி ஃபில்டு எனி ஆஃப் த டிஜிட்ஸ் 1, 2, 3, 4, 5. இந்த 5 நம்பர்ஸில் ஏதாவது ஒரு நம்பர் ஃபில் ஆகும். அப்போ 5 நம்பருமே சான்ஸ் இருக்குது. அப்போ 5 ways. ஓகேங்களா, நெக்ஸ்ட்டு 10th place can be filled up by remaining 4 digits. அப்போ ரிமைனிங் 4 digits அது 4 ways வந்துடும். அப்போ யூனிட் பிளேஸில் 5 ways, 10th பிளேஸில் 4 ways. ஓகேங்களா, ஸோ அப்போ டோட்டல் நம்பர் ஆஃப் வேஸ் பார்த்தீங்கன்னாக்கா 2 மல்டிப்ளை பண்ணணும். ஏன்னா இதனோட கண்டினியூஷன் தானே, ஒரே நம்பர் தானே. இப்போ 2-digit நம்பர்னாக்கா ஒரே நம்பர். ஸோ அதனால் இந்த 2 ஜாப்ஸ் இருக்குது, அதில் கண்டினியூஷன் தான், சக்ஸசிவ்னாக்கா இது முடிஞ்சோடனே அடுத்தது ஜாப். அப்போ இதோட கண்டினியூஷன் இருந்தாலும் என்ன பண்ணணும், மல்டிப்ளை பண்ணணும். ஸோ நம்பர் ஆஃப் வேஸ் 5 into 4 equal to 20 ways. That's all. Next, Roman number 4. 3 persons enter into a conference hall in which there are 10 seats. In how many ways they can take their seats? இப்போ ஒரு கான்ஃபரன்ஸ் ஹால் இருக்குது, அதில் எத்தனை சீட்ஸ் இருக்குனாக்கா 10 seats இருக்குது. ஓகேங்களா, அதில் எத்தனை பேர் போகிறாங்க, அந்த ஹாலுக்கு எத்தனை பேர் போகிறாங்கனாக்கா 3 persons என்டர் ஆகிறோம். ஓகேங்களா, அப்போ அந்த 3 person வந்து அந்த 10 seatல எத்தனை வேஸில் உட்காரலாம் கேட்குறேன். ஓகேங்களா, ஸோ அப்போ எந்த சீட்டில் வேணாலும் உட்கார சான்ஸ் இருக்குது. ஓகேங்களா, அப்போ ஃபஸ்ட்டு 10 seats. ஓகேங்களா, ஓகே, ஃபஸ்ட்டு பர்சன் போகிறார். டோட்டலாக 3 persons, ஒவ்வொரு பர்சனாக உள்ளே என்டர் ஆவார் கான்ஃபரன்ஸ் ஹால். ஃபஸ்ட்டு பர்சன்ஸ் அவர் போனாக்கா எந்த சீட்டில் வேணாலும் உட்காரலாம். ஓகேங்களா, ஃபர்ஸ்ட் சீட்டில் உட்காரலாம், செகண்ட் சீட்டில் உட்காரலாம், அப்போ ஃபஸ்ட்டு பர்சன் வந்து இந்த 10 சீட்டில் எந்த சீட்டில் வேணாலும் உட்காரலாம். அதான் ஏதாவது ஒரு சீட்டு ஃபில் ஆகிடணும். ஆனால் 10 சீட்டில் எதோ ஒன்று உட்காரலாம். அப்போ 10 சீட்டுக்குமே சான்ஸ் இருக்குது. ஓகேங்களா, அப்போ 10 ways. அப்போ இந்த 10 சீட்டில் ஏதாவது ஒரு சீட்டில் உட்காந்துட்டாருனாக்கா ரிமைனிங் வந்து 9 சீட் இருக்கும்.
இந்த 9 சீட்டு வந்து செகண்ட் பர்சனுக்கான சான்சஸ். அப்போ the செகண்ட் பர்சன் வந்து 9 சீட்டுக்கான சான்ஸ் பார்த்தீங்கன்னாக்கா, ஸோ த செகண்ட் பர்சன் கேன் டேக் எனி ஒன் ஆஃப் த ரிமைனிங் 9 சீட்ஸ் இன் 9 ways. ஓகேங்களா? இப்போ ஃபர்ஸ்ட் பர்சன் ஒன்று என்ட்ரு ஆனதுனாக்கா 10 சீட் இருக்கும். அந்த 10 சீட்டில் அவர் எந்த சீட் வேணாலும் உட்காந்துலாம். ஓகேங்களா? அப்போ 10 சீட்டுக்குமே சான்ஸ் இருக்குது. அப்போ 10 ways. ஓகேங்களா? அப்போ ஃபர்ஸ்ட் பர்சன் வந்து ஒரு சீட்டில் ஃபில் ஆகிட்டாருனாக்கா ரிமைனிங் வந்து 9 சீட்டு ஃப்ரீயாக இருக்கும். அந்த 9 சீட்டு வந்து செகண்ட் பர்சனுக்கான சான்சஸ். இப்போ செகண்ட் பர்சனுக்கு 9 சீட் ஃபில் பண்ணுறது சான்ஸ் இருக்குது. அப்போ 9 சீட்டில் ஏதோ ஒன்று அவர் ஃபில் ஆகிடலாம். அதில் ஏதாவது ஒரு சீட் தான் ஃபில் ஆகணும். ஓகேங்களா? 9 சீட் சான்சஸ் இருக்குது. அதில் ஏதாவது ஒரு சீட்டு ஃபில் ஆகணும். ஓகேங்களா? அப்போ 9 ways செகண்ட் பர்சன். நெக்ஸ்ட்டு தேர்ட் பர்சன். அப்போ தேர்ட் பர்சன் வரும்போது அவருக்கு டோட்டலாக 8 சீட் தான் இருக்கும். ஏன்னாக்கா செகண்ட் பர்சன் வந்து ஏதாவது ஒரு சீட்டில் ஃபில் ஆகிடுவார் 9ல். அப்போ ரிமைனிங் 8 சீட் தான் இருக்கும். ஸோ அப்போ தேர்ட் பர்சன் கேன் டேக் எனி ஒன் ஆஃப் த ரிமைனிங் 8 சீட்ஸ் இன் 8 ways. ஓகேங்களா? ஸோ அப்போ இது கண்டினியூஷன்றதால மல்டிப்ளை பண்ணணும். ஸோ நம்பர் ஆஃப் வேஸ் ஈக்குவல் டு 10 × 9 × 8. ஸோ மல்டிப்ளை பண்ணினாக்கா 720. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு ரோம் லெட்டர் 5. இன் ஹவு மெனி வேஸ் 5 persons கேன் பி சீட்டட் இன் ஏ ரோ. ஓகேங்களா? அப்போ ஒரு ரோ இருக்குது. ஓகேங்களா? அதில் 5 persons வந்து என்ன பண்ணுறாரு, உட்காராங்க சீட்டட் இன் ஏ ரோ. அப்போ எத்தனை வேஸில் உட்காரலாம்? இப்போ பார்த்தீங்கன்னாக்கா இப்போ ரோனா உங்களுக்கு தெரியும். இப்போ 5 persons இருந்தால 5 போட்டாச்சு. ஓகேங்களா? அப்போ 5 சீட் இருக்குது. அப்போ இதில் பார்த்தீங்கன்னாக்கா 1 by 1 என்ன பண்ணணும், ஃபில் ஆகணும். ஓகேங்களா? இதில் ரிப்பிடேஷன் அலோடு நாட் அலோடு கொடுத்துருந்தாக்கா அதன் பிரகாரம் ஒர்க்கப் பண்ணோம். ஒன்றுமே கொடுக்கலனாக்கா ரிப்பிடேஷன் இஸ் நாட் அலோடு தான் எடுத்துக்கணும் நம்ம. ஓகேங்களா? வித்தவுட் ரிப்பிடேஷன். ஓகேவா? அப்போ ஃபஸ்ட்டு பிளேஸ் பார்த்தீங்கன்னாக்கா, ஸோ ஃபஸ்ட்டு பிளேஸ் கேன் பி ஃபில்டு எனி ஒன் ஆஃப் த 5 persons. அப்போ ஃபஸ்ட்டு பிளேஸில் அந்த 5 பேரில் யார் வேணாலும் உட்கார சான்ஸ் இருக்குது. அப்போ 5 ways. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு செகண்ட் பிளேஸ் கேன் பி ஃபில்டு ரிமைனிங் 4 persons. அப்போ செகண்ட் பிளேஸில் ரிமைனிங் இந்த 4 person வந்து 4 waysல ஃபில் ஆகலாம். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு தேர்ட் பிளேஸ் கேன் பி ஃபில்டு ரிமைனிங் 3 persons இன் 3 ways. தேர்ட் பர்சன்ஸ். நெக்ஸ்ட்டு ஃபோர்த்து பிளேஸில் பார்த்தீங்கன்னாக்கா கேன் பி ஃபில்டு ரிமைனிங் 2 persons 2 ways. நெக்ஸ்ட்டு ஃபிஃப்த்து பிளேஸ் கேன் பி ஃபில்டு ரிமைனிங் 1 person 1 ways. தட்ஸ் ஆல். இப்போ இது கண்டினியூஷன்றதால சக்ஸஸ்ன்றதால என்ன பண்ணணும், மல்டிப்ளை பண்ணிடணும். ஸோ நம்பர் ஆஃப் வேஸ் ஈக்குவல் டு 5 × 4 × 3 × 2 × 1. ஸோ ஈக்குவல் டு 120 ways. தட்ஸ் ஆல். நெக்ஸ்ட்டு எக்ஸைஸ் 4.1ல question number 2ல first rom letter. A mobile phone has a passcode of 6 digits. What is the maximum number of attempts one makes to retrieve the passcode? இப்போ மொபைல் ஃபோன் எல்லாருமே யூஸ் பண்ணுவோம். நம்ம அதில் பாஸ்கோட், ஓகேங்களா, பின் பாஸ்கோட் போடுவோம்ல. ஸோ அந்த பாஸ்கோட் பார்த்தீங்கன்னாக்கா எத்தனை டிஜிட் இருக்குனாக்கா 6 digit இருக்குது. ஓகேவா? ஸோ வாட் இஸ் தி மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் அட்டம்ப்ட்ஸ் ஒன் மேக்ஸ் டு ரீட்ரைவ் தி பாஸ்கோட்? அப்போ இதில் என்ன டிஜிட்ஸ் யூஸ் பண்ண அவங்க சொல்லலை. ஓகேங்களா? அப்போ டிஜிட்ஸ் அவங்க கொடுக்கலனாக்கா 0 to 9 அந்த நம்பர்ஸ் நம்ம எடுத்துக்கணும். ஸோ யூஸிங் டிஜிட்ஸ் பார்த்தீங்கன்னாக்கா 1 2 3 4 5 6 7 8 9 0 எடுக்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் சம்மில் பார்த்தீங்கன்னாக்கா, அதாவது ஃபஸ்ட்டு கொஷினில் தேர்ட் ராம் லெட்டரில் வந்து 5 digits கொடுத்துட்டு 2 digit நம்பர் ஃபார்ம் பண்ண சொன்னாங்களே. ஸோ அதில் டிஜிட்ஸ் கிவன் கொடுத்துருந்தாங்க. இந்த சம்மில் வந்து டிஜிட்ஸ் கொடுக்கல. எத்தனை டிஜிட் ஃபார்ம் பண்ணணுனாக்கா 6 digit பாஸ்கோட் ஃபார்ம் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ அப்போ அதில் டிஜிட்ஸ் கொடுக்கலனாக்கா, யூஸிங் டிஜிட் கொடுக்கலனாக்கா 1 to 0 வரைக்கும் நம்மளே எடுத்தணும். ஓகேங்களா? ஸோ 1 2 3 4 5 6 7 8 9 0 எடுத்தோம். ஓகேங்களா? 6 digitன்றதால 6 பாக்ஸ் போடலாம். ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு பிளேஸ், செகண்ட் பிளேஸ், தேர்ட் பிளேஸ், ஃபோர்த் பிளேஸு, ஃபிஃப்த்து அண்டு 6th பிளேஸ். ஓகேங்களா? இப்போ ஃபஸ்ட்டு பிளேஸில் பார்த்தீங்கன்னாக்கா 0 வந்து இப்போ 6 digit டெலிஃபோன் நம்பர், அதாவது பாஸ்கோட் நம்பர் ஃபார்ம் பண்ணணும். அப்போ ஃபஸ்ட்டு பிளேஸ் பார்த்தீங்கன்னாக்கா அதுக்கு என்னென்ன நம்பர்ஸ்லாம் சான்சஸ் இருக்குனாக்கா, இந்த 1லேருந்து 1 2 3 4 5 6 7 8 9 0 இந்த நம்பர் ஃபுல்லாமே சான்ஸ் இருக்குது. இப்போ ஃபஸ்ட்டு பிளேஸில் 0க்கு சான்சஸ் இருக்குது, 1க்கு சான்சஸ் இருக்குது, 2க்கு சான்ஸ் இருக்குது, 3க்கு சான்ஸ் இருக்குது, 4 5 6க்கு சான்ஸ் இருக்குது, 7 8 9 ஓகேங்களா 0. அப்போ 10 நம்பருங்க சான்ஸ் இருக்குது. 10 நம்பரில் ஏதாவது ஒரு நம்பர் வந்து ஃபஸ்ட்டு பிளேஸில் ஃபில் ஆகும். ஓகேங்களா? அப்போ 10 ways. ஸோ அப்போ ஃபஸ்ட்டு பிளேஸ் கேன் பி ஃபில்ட் அப்பு இன் 10 ways. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு இந்த 10 நம்பரில் ஏதாவது ஒரு நம்பர் வந்து ஃபஸ்ட்டு பிளேஸில் ஃபில் ஆகிடுச்சுனாக்கா ரிமைனிங் 9 நம்பர்ஸ் இருக்கும். ஓகேங்களா? இப்போ இந்த ரிமைனிங் 9 நம்பர்ஸை செகண்ட் பிளேஸில் ஃபில் பண்ணணும்.
ஏதாவது ஒரு நம்பர் ஓகேங்களா. அப்போ இந்த 9 நம்பர்ஸுக்கும் சான்ஸ் இருக்குது. இப்போ செகண்ட் பிளேஸில் 1 2 3 4 5 6 7 8 9 ஓகேங்களா. அப்போ செகண்ட் பிளேஸில் ரிமைனிங் 9 நம்பர்ஸ் வந்து ஃபில் ஆகிற சான்ஸ் இருக்குது. அப்போ செகண்ட் பிளேஸ் கேன் பி ஃபில்ட் அப் இன் 9 ways ஓகேங்களா. இப்போ செகண்ட் பிளேஸில் 9 நம்பர்ஸில் ஏதோ ஒரு நம்பர் ஃபில் ஆகிடுச்சுனாக்கா ரிமைனிங் வந்து 8 நம்பர்ஸ் இருக்கும். அந்த 8 நம்பர் வந்து தேர்ட் பிளேஸ்க்கான சான்சஸ். இப்போ தேர்ட் பிளேஸில் இந்த 8 நம்பரில் ஏதாவது ஒரு நம்பர் ஃபில் ஆகும். அப்போ 8 நம்பருக்குமே சான்ஸ் இருக்கிறதால தேர்ட் பிளேஸ் வந்து 8 ways ஓகேங்களா. இப்போ அதில் 1 2 3 4 5 6 7 8 அப்போ 8 நம்பருக்கு சான்ஸ் இருக்குது. அது எந்த நம்பர் தெரியாது, 8 நம்பருக்கு ஏதாவது நம்பர் சான்ஸ் இருக்குது ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு தேர்ட் பிளேஸ் கேன் பி ஃபில்ட் அப் இன் 8 ways ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு ஃபோர்த் பிளேஸ். இப்போ ஃபோர்த் பிளேஸ் பார்த்தீங்கன்னாக்கா ரிமைனிங் வந்து 7 நம்பர்ஸ் இருக்கும் ஓகேங்களா. தேர்ட் பிளேஸில் அந்த 8 நம்பர்ஸில் ஏதாவது ஒரு நம்பர் ஃபுல் ஆகிடும். அப்போ ரிமைனிங் வந்து 7 நம்பர்ஸ் இருக்கும். இந்த 7 நம்பர்ஸ் வந்து ஃபோர்த் பிளேஸ்க்கான சான்ஸு. இப்போ ஃபோர்த் பிளேஸ் வந்து 7 ways ஓகேங்களா. இப்போ 7 நம்பரில் ஏதாவது ஒரு நம்பர் வந்து ஃபுல் ஆகும் ஓகேங்களா. அப்போ அது 1 இருக்கலாம், 2 இருக்கலாம், 3 இருக்கலாம், 4 இருக்கலாம், 5 இருக்கலாம், 6 இருக்கலாம், இல்லை 7 இருக்கலாம். ஏதாவது ஒரு நம்பர் ஃபுல் ஆகும் ஓகேங்களா. அப்போ ஃபோர்த் பிளேஸ் கேன் பி ஃபில்ட் அப் இன் 7 ways ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு ஃபிஃப்த் பிளேஸ். அப்போ ஃபோர்த் பிளேஸில் 7 நம்பர்ஸில் ஏதாவது ஒரு நம்பர் ஃபில் ஆகிடுச்சுன்னா ரிமைனிங் வந்து 6 நம்பர்ஸ் இருக்கும். இந்த 6 நம்பர் வந்து ஃபிஃப்த் பிளேஸ்க்கான சான்ஸ் ஓகேங்களா. அப்போ ஃபிஃப்த் பிளேஸில் 1 வரலாம், 2 வரலாம், இல்லை 3 வரலாம், 4 வரலாம், 5 வரலாம், இல்லை 6 வரலாம் ஓகேங்களா. அப்போ 6 ways. ஸோ அப்போ ஃபிஃப்த் பிளேஸ் கேன் பி ஃபில்ட் அப் இன் 6 ways ஓகேங்களா. ஃபைனலி சிக்ஸ்த் பிளேஸு. இப்போ சிக்ஸ்த் பிளேஸில் ரிமைனிங் வந்து 5 நம்பர்ஸ் இருக்கும். அந்த 5 நம்பர்ஸில் ஏதோ ஒரு நம்பர் ஃபில் ஆகும். அது 1 இருக்கலாம், 2 இருக்கலாம், 3 இருக்கலாம், 4 இருக்கலாம், 5 இருக்கலாம். அப்போ சிக்ஸ்த் பிளேஸ் கேன் பி ஃபில்ட் அப் இன் 5 ways ஓகேங்களா. இப்போ டோட்டல் நம்பர் ஆஃப் வேஸ் பார்த்தீங்கன்னாக்கா ஃபுல்லாக என்ன பண்ணணும், எல்லா வேஸ்லையும் மல்டிப்ளை பண்ணணும். ஏன்னா கண்டினியூஷன் தானே இது ஓகேங்களா. ஸோ அதனால் ஃபண்டமெண்டல் பிரின்சிபல் ஆஃப் மல்டிப்ளிகேஷன். ஸோ அப்போ ஃபுல்லாக மல்டிப்ளை பண்ணணும். ஸோ அப்போ நம்பர் ஆஃப் வேஸ் ஈக்குவல் டு 10 × 9 × 8 × 7 × 6 × 5 டோட்டலாக மல்டிப்ளை பண்ணினாக்கா டோட்டல் நம்பர் ஆஃப் வேஸ் பார்த்தீங்கன்னாக்கா 1,51,200 வரும் ஓகேங்களா. தட்ஸ் ஆல். நெக்ஸ்ட்டு செகண்ட் கொஸ்டினில் செகண்ட் ரவுண்ட் மெட்டர். ஸோ கொஸ்டின் இஸ் கிவன் 4 flags ஆஃப் டிஃப்ரெண்ட் கலர். 4 flag இருக்குது, ஒவ்வொரு ஃப்ளாகும் டிஃப்ரெண்ட் கலரில் இருக்குது ஓகேங்களா. ஸோ ஹவு மெனி டிஃப்ரெண்ட் சிக்னல்ஸ் கேன் பி ஜெனரேட்டட் இஃப் ஈச் சிக்னல் ரெக்கார்ட்ஸ் த யூஸ் ஆஃப் 3 flags, 1 below the அதர்ன்னு சொல்கிறான் ஓகேங்களா. வெரி ஈஸியான சம்மு. இப்போ 4 flag இருக்குது, அந்த 4 flag டிஃப்ரெண்ட் கலரில் இருக்குது. ஸோ என்ன ஜென்ரேட் பண்ணுறாங்க, சிக்னல்ஸ் ஃபார்ம் பண்ண சொல்கிறாங்க, ஜென்ரேட் பண்ணுறாங்க. ஸோ அப்போ சிக்னல்ஸ் ரெக்கார்ட் த யூஸ் ஆஃப் 3 flags. அப்போது சிக்னல்ஸ் வந்து ஃபார்ம் பண்ணும்போது எத்தனை ஃப்ளாக் யூஸ் பண்ணுறீங்கன்னாக்கா 3 flags மட்டும்தான் யூஸ் பண்ணுறேன். டோட்டலி 4 flag இருக்குது. அதில் வந்து சிக்னல் ஜென்ரேட் பண்ணுறதுக்கு 3 flags யூஸ் பண்ணுறாங்க. எப்படின்னாக்கா 1 below the others, 1 below the others ஓகேங்களா. ஸோ ஃபஸ்ட்டு வேஸ் பார்த்தீங்கன்னாக்கா செலக்டிங் 1 flag among 4 flags equal 4 ways. செலக்டிங் 1 flag among 4 flags equal to 4 ways. இப்போ ஒரு ஃப்ளாக் செலக்ட் பண்ணும்போது 4 flag இருக்குது. அந்த 4 flag எது வேணாலும் செலக்ட் பண்ண சான்ஸ் இருக்குது ஓகேங்களா. எந்த ஃப்ளாக்னு கரெக்டாக சொல்ல முடியாது. அப்போ 4 flag சான்ஸ் இருந்தால 4 ways ஓகேங்களா. ஸோ அண்டு அப்போ அந்த 4 flag வந்து ஒவ்வொரு ஃப்ளாக் செலக்ட் பண்ணியாச்சு. டோட்டலாக 3 flag நம்மளுக்கு வரணும். ஏன்னாக்கா டோட்டலாக 4 flag இருக்குது. அதில் 4 flagல சிக்னல் ஃபார்ம் பண்ணுறதுக்கு 3 flag மட்டும் எடுத்துக்கிறாங்க ஓகேங்களா. அது வந்து இந்த 4 flag வந்து 1 by 1 செலக்ட் பண்ணுறாங்க. இப்போ ஃபஸ்ட்டு ஃப்ளாக் செலக்ட் பண்ணும்போது இந்த 4 flagல ஏதாவது ஒரு ஃப்ளாக் செலக்ட் பண்ணணும். அந்த 4 flagsக்கு எது ஒன்று செலக்ட் பண்ணுறதால 4 ways வரும் ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு ரிமைனிங் இப்போ 3 flag இருக்கும். 4 flagல ஒரு ஃப்ளாக் செலக்ட் பண்ணிச்சு. அப்போ ரிமைனிங் 3 flag இருக்கும். இப்போ 3 flagல ஏதாவது ஒரு ஃப்ளாக் செலக்ட் பண்ணணும் ஓகேங்களா. இப்போ செலக்டிங் another flag among 3 flags ஓகேங்களா. அப்போ 3 flag சான்ஸ் இருக்குது. அப்போ 3 ways ஓகேங்களா. டோட்டலாக 3 செலக்ட் பண்ணோம், 2 செலக்ட் பண்ணிச்சு. அப்போ 2 flag செலக்ட் பண்ணிச்சு. ரிமைனிங் வந்து 2 flag இருக்கும். அந்த 2 flagல ஏதாவது ஒரு ஃப்ளாக் வந்து தேர்ட் ஃப்ளாகாக இருக்கலாம். ஸோ அதான் 2க்குமே சான்ஸ் இருக்குது ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட்டு அண்டு செலக்டிங் another flag among 2 flags. அப்போ 2 ways. அப்போ டோட்டலாக ஒன்றாக்கா 3 flags செலக்ட் பண்ணிச்சு ஓகேங்களா.
ஸோ அப்போ தி ஃபண்டமெண்டல் பிரின்சிபல் ஆஃப் மல்டிப்ளிகேஷன். அப்போ என்ன பண்ணணும், மல்டிப்ளை பண்ணணும். ஸோ அப்போ நம்பர் ஆஃப் டிஃப்ரெண்ட் ஃப்ளாக்ஸ் சிக்னல்ஸ் இஸ் 4 × 3 × 2 = 24. ஓகேங்களா? டோட்டலாக 4 ஃப்ளாக் இருக்குது. இந்த 4 ஃப்ளாக்லேருந்து 3 ஃப்ளாக் மட்டும்தான் செலக்ட் பண்ணுறாங்க சிக்னல் ஜென்ரேட் பண்ணுறது. ஓகேங்களா? ஸோ அப்போ ஃபஸ்ட்டு ஃப்ளாக் வந்து நம்ம செலக்ட் பண்ணுறோம். 3 ஃப்ளாக் செலக்ட் பண்ணோம், ஃபஸ்ட்டு ஃப்ளாக் செலக்ட் பண்ணுறீங்க. இப்போ ஃபஸ்ட்டு ஃப்ளாக் செலக்ட் பண்ணும்போது அந்த 4 ஃப்ளாகில் ஏதாவது ஒரு ஃப்ளாக் இருக்குது. ஓகேங்களா? இப்போ 4 ஃப்ளாகுமே சான்ஸ் இருக்குது. அப்போ 4 ways. இப்போ ஒரு ஃப்ளாக் செலக்ட் பண்ணுறப்போ ரெமினிங் வந்து 3 ஃப்ளாக் இருக்கும். 3 ஃப்ளாகில் வந்து செகண்ட் ஃப்ளாக் செலக்ட் பண்ணணும். அப்போ 3 ways வரும். ஓகேங்களா? செகண்ட் ஃப்ளாக் செலக்ட் பண்ணிட்டு ரிமைனிங் வந்து இன்னும் ஒரு ஃப்ளாக் செலக்ட் பண்ணணும். அப்போ ரிமைனிங் ஃப்ளாக்ஸ் வந்து 2 ஃப்ளாக்ஸ் இருக்கும். அப்போ 2 ஃப்ளாகில் ஒரு ஃப்ளாக் செலக்ட் பண்ணால் அப்போ 2 ways. ஓகேங்களா? இப்போ டோட்டல் நம்பர் ஆஃப் சிக்னல்ஸ் பார்த்தீங்கன்னாக்கா 4 × 3 × 2 = 24. தட்ஸ் ஆல். நெக்ஸ்ட்டு question number 3. Exercise 4.1 question number 3. 4 children are running a race. ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் ரோம்ல பார்த்தீங்கன்னாக்கா in how many ways can the first 2 place be filled? ஓகேங்களா? இப்போ டோட்டலாக எத்தனை சில்ட்ரன்ஸ் ரேஸ் பண்ணுறீங்கன்னாக்கா 4 சில்ட்ரன்ஸு. அப்போ அதில் ஃபர்ஸ்ட் ரோம் லெட்டர் வந்து in how many ways can the first 2 place be filled? ஃபர்ஸ்ட் 2 place மட்டும் ஃபில் பண்ணுறதுக்கு எத்தனை வேஸ்ங்கிறாங்க. நெக்ஸ்ட்டு செகண்ட் ரோம் லெட்டர் how many ways, in how many different ways could they finish the race? ஓகேங்களா? அப்போ அந்த ரேஸை வந்து ஃபில் பண்ணுறதுக்கு எத்தனை வேஸுங்கிறோம். ஓகேங்களா? இப்போ ஃபர்ஸ்ட் ரோம் லெட்டர் ஆன்சர் பார்த்தீங்கன்னாக்கா ஃபர்ஸ்ட் பிளேஸ் கேன் பி கிவன் டு எனி ஒன் ஆஃப் த 4 children in 4 ways. அப்போ அவங்க என்ன பண்ணுறாங்கனாக்கா ஃபர்ஸ்ட் ரோம் லெட்டரில் என்ன கொஸ்டின் கேட்குறாங்கனாக்கா 2 places மட்டும்தான் ஃபில் பண்ண சொல்கிறாங்க. அப்போ டோட்டலாக எத்தனை சில்ட்ரன் ரன் பண்ணுறாங்கனாக்கா ரேஸில் 4 children. இப்போ 4 childrenல ஏதாவது 2 children கண்டிப்பாக என்ன பண்ணால் ஃபர்ஸ்ட் பிளேஸ் செகண்ட் பிளேஸ் வரும். ஓகேங்களா? இப்போ ஃபர்ஸ்ட் 2 place வரும். அது யார் வேணா இருக்கலாம். 4 place childrenல யார் வேணா இருக்கலாம். ஓகேங்களா? அதனால 4 childrenமே சான்ஸ் இருக்குது. அப்போ 4 ways. ஓகேங்களா? ஸோ தி செகண்ட் பிளேஸ் கேன் பி கிவன் டு எனி ஒன் ஆஃப் த ரிமைனிங் 3 children in 3 ways. அப்போ ஃபர்ஸ்ட் பிளேஸ் வந்து 4 childrenல ஏதாவது ஒரு சில்ட்ரன் வந்து ஃபில் பண்ணினாக்கா ரெமினிங் வந்து 3 children இருப்பாங்க. அந்த 3 children வந்து செகண்ட் பிளேஸ்க்கான சான்ஸ். இப்போ 3 childrenல யார் வேணாலும் செகண்ட் பிளேஸ் வர சான்ஸ் இருக்குது. இப்போ 3 ways. ஓகேங்களா? ஸோ அப்போ நம்பர் ஆஃப் வேஸ் பார்த்தீங்கன்னாக்கா ஃபண்டமெண்டல் பிரின்சிபல் மல்டிப்ளிகேஷன் 2 மல்டிப்ளை பண்ணால் 4 × 3 = 12. ஃபர்ஸ்ட் ரோம் லெட்டர் ஓவர். ஓகேங்களா? நெக்ஸ்ட் செகண்ட் ரோம் லெட்டர் அந்த ரேஸை வந்து கம்ப்ளீட் பண்ணுறதுக்கான வேஸ். ஓகேங்களா? ஸோ பார்த்தீங்கன்னாக்கா தி வின்னர் மே பி எனி ஒன் ஆஃப் த 4 children. அப்போ இந்த 4 childrenல ரேஸில் போகிறீங்கன்னாக்கா அதில் யாராவது ஒருத்தவங்க வின்னராக இருப்பான். ஓகேங்களா? அப்போ இந்த 4 childrenல யார் ஒன்றா இருக்கலாம். அதனால 4 ways. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு தி ரன்னர் கப் மே பி எனி ஒன் ஆஃப் த ரிமைனிங் 3 children. அப்போ இந்த 4 childrenல ஏதாவது ஒருத்தன் ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் வாங்கிட்டானாக்கா ரிமைனிங் 3 children இருப்பாங்க. இப்போ 3 children வந்து என்ன பண்ணீங்கன்னாக்கா யாராவது ஒருத்தவங்க ரன்னர் கப்பு வின் பண்ணுவாங்க. அப்போ 3 children இருக்குது. அப்போ 3 ways. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு ரன்னர் கப்பு வந்து அந்த 3 childrenல ரன்னர் கப்பு வந்து அந்த 3 children ஏதாவது ஒருத்தர் வின் பண்ணிவிடுவார். அப்போ ரிமைனிங் வந்து 2 children இருப்பாங்க. இந்த 2 children வந்து தேர்ட் பிளேஸுக்கு இந்த 2 children ஏதாவது ஒருத்தன் வரும். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு மிஸ் ஆகிடுச்சு வேர்டிங்ஸு. அப்போ நெக்ஸ்ட்டு இந்த தேர்ட் பிளேஸ் மேபி எனி ஒன் ஆஃப் த ரிமைனிங் 2 children போகணும். ஓகேங்களா? அப்போ 2 ways வரும். ஓகேங்களா? தேர்ட் பிளேஸ் அது மிஸ் ஆகிடுச்சு. ஸோ அதை மட்டும் ரைட் பண்ணிங்க. நெக்ஸ்ட்டு தேர்ட் பிளேஸ் பார்த்தீங்கன்னாக்கா நான் சொல்கிறது அப்படியே ரைட் பண்ணிங்க. தி தேர்ட் பிளேஸ் மே பி எனி ஒன் ஆஃப் த ரிமைனிங் 2 children போட்டுங்க. ஓகேங்களா? இப்போ நெக்ஸ்ட்டு தேர்ட் பிளேஸ் ஃபில் பண்ணால் இன்னும் ஒருத்தன் இருப்பான். ஓகேங்களா? அப்போ ஒருத்தன் வந்து அந்த 4th place தான் வரும். ஓகேங்களா? ரிமைனிங் 1 children வந்து 4th place. ஸோ த 4th place மே பி ரிமைனிங் 1 children போட்டுங்க. ஓகேங்களா? இப்போ டோட்டலாக என்ன பண்ணால் நம்பர் ஆஃப் வேஸ் போட்டனாக்கா மல்டிப்ளை பண்ணணும். 4 × 3 × 2 × 1 மல்டிப்ளை பண்ணினாக்கா டோட்டலாக 24 ways வரும் செகண்ட் ரோம் லெட்டர். ஸோ 2 லைன் வந்து மிஸ் ஆகிடுச்சு. அது மட்டும் ரைட் பண்ணி தேர்ட் பிளேஸ் 4th place. இப்போ தேர்ட் பிளேஸ் பார்த்தீங்கன்னாக்கா ரிமைனிங் வந்து எத்தனை சில்ட்ரன் இருப்பாங்க? 2 children இருப்பாங்க. 2 ways வரும். நெக்ஸ்ட்டு 4th placeல ஒரே children இருப்பாங்க. அப்போ 1 ways. டோட்டலாக மல்டிப்ளை பண்ணினாக்கா 4 × 3 × 2 × 1 = 24 waysன்னு வரும் செகண்ட் ரோம் லெட்டர் ஆகும். நெக்ஸ்ட்டு எக்ஸைஸ் 4.1 question number 4. Count the number of 3-digit numbers which can be formed from the digits 2, 4, 6, 8 if first ரோம் லெட்டர் இஸ் repetition of digit is allowed கொடுத்துறாங்க. செகண்ட் ரோம் லெட்டருக்கு பார்த்தீங்கன்னாக்கா repetition of digit is not allowed. ஓகேங்களா? ஸோ அப்போ கவுண்ட் தி நம்பர் ஆஃப் 3-digit numbers எத்தனை 3-digit numbers இருக்குன்னு கவுண்ட் பண்ண சொல்கிறாங்க. ஃபார்ம் தி ஃப்ரம் தி டிஜிட்ஸ் கிவன் டிஜிட்ஸ் வந்து 2, 4, 6, 8 கொடுத்துறாங்க. அப்போ அதை யூஸ் பண்ணி தான் 3-digit நம்பர் ஃபார்ம் பண்ணணும்.
ஸோ எத்தனை 3 டிஜிட் நம்பர்ன்ட்டு வரும் நம்ம ஃபார்ம் பண்ணிவிட்டு அதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஃபர்ஸ்ட் ராம்லெட் வந்து ரிப்பிடேஷன் ஆஃப் டிஜிட்ஸ் அலௌடு. அப்போ ரிப்பிடேஷன் ஆஃப் டிஜிட் அலௌட்னாக்கா யூஸ் பண்ண நம்பரை யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? அப்போ அதுக்கு எத்தனை 3 டிஜிட் நம்பர் வருது பார்க்கணும். ரிப்பிடேஷன் ஆஃப் டிஜிட் இஸ் அலௌடுன்னு சொல்லும்போது எத்தனை 3 டிஜிட் நம்பர்ஸ் நம்பர் ஆஃப் 3 டிஜிட் நம்பர்ஸ் இருக்குன்னு பார்க்கணும். நெக்ஸ்ட் செகண்ட் ராம்லெட் ரிப்பிடேஷன் இஸ் நாட் அலௌட் கொடுக்குறாங்க. அப்போ ரிப்பிடேஷன் நாட் அலௌட் இருக்கும்போது எத்தனை 3 டிஜிட் நம்பர் இருக்குன்னு பார்க்கணும். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் ராம்லெட் ரிப்பிடேஷன் இஸ் அலௌட். ஓகேங்களா? ஸோ அப்போ யூஸிங் டிஜிட்ஸ் பார்த்தீங்கன்னாக்கா 2, 4, 6, 8 இதை யூஸ் பண்ணி தான் 3 டிஜிட் நம்பர் ஃபார்ம் பண்ணணும். ஓகேங்களா? அப்போ 3 டிஜிட் நம்பர் இருந்தால் 3 பாக்ஸ் போடுங்க. ஸோ என்னென்ன பிளேஸ் தெரியும்? ஃபர்ஸ்ட் பிளேஸ், செகண்ட் பிளேஸ், தேர்ட் பிளேஸ். அது 1s, 10s, 100s அப்படி இருக்கலாம். இல்லை ஃபர்ஸ்ட் பிளேஸ், செகண்ட் பிளேஸ், தேர்ட் பிளேஸ் இருக்கலாம். ஓகேங்களா? ஸோ அப்போ ஃபர்ஸ்ட் பிளேஸ் கேன் பி ஃபில்டு எனி ஒன் ஆஃப் த டிஜிட்ஸ். இப்போ கிவன் டிஜிட்ஸ் இருக்குல்ல, அது 2, 4, 6, 8 அந்த 4 நம்பர் வந்து ஃபர்ஸ்ட் பிளேஸில் எந்த நம்பர் வேணாலும் ஃபில் ஆகலாம். அப்போ 4 நம்பருமே சான்ஸ் இருக்குது. ஸோ அதில் 2ஆக இருக்கலாம், இல்லை 4ஆக இருக்கலாம், இல்லை 6ஆக இருக்கலாம், இல்லை 8 எந்த நம்பர் வேணாலும் ஃபில் பண்ணலாம் சான்ஸ் இருக்குது. ஏதாவது ஒரு நம்பர் ஃபுல் ஆகும். அது எந்த நம்பர் சொல்ல முடியாது, அந்த 4 நம்பருமே சான்ஸ் இருக்குது. ஓகேங்களா? ஸோ அப்போ ஃபர்ஸ்ட் பிளேஸ் வந்து 4 ways. ஓகேங்களா? அப்போ ஃபர்ஸ்ட்டு நம்ம என்ன பண்ணுறோம்னாக்கா ஃபர்ஸ்ட் நம்பர் ரிப்பிடேஷன் இஸ் அலௌடுன்றதால இப்போ யூஸ் பண்ண நம்பரே, அதாவது ஃபர்ஸ்ட் பிளேஸுக்கு யூஸ் பண்ண நம்பரே செகண்ட் பிளேஸுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ அதனால் செகண்ட் பிளேஸ் பார்த்தீங்கன்னாக்கா அகைன் 4 ways தான் வரும். 2ஆக இருக்கலாம், 4ஆக இருக்கலாம், 6ஆக இருக்கலாம், 8ஆக இருக்கலாம். ஏன்னாக்கா ரிப்பிடேஷன் இஸ் அலௌட் கொடுத்துறாங்க. அப்போ ரிப்பிடேஷன் அலௌட்னாக்கா ஃபர்ஸ்ட் பிளேஸில் என்ன நம்பர் யூஸ் பண்ணணும் அதே நம்பரை இங்கே யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ அப்போ செகண்ட் பிளேஸுக்கும் 4 ways வந்துடும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் தேர்ட் பிளேஸுக்கும் 4 ways தான் வரும். ஏன்னாக்கா யூஸ் பண்ண நம்பரை யூஸ் பண்ணலாம் சொல்லிட்டேன். ரிப்பிடேஷன் இஸ் அலௌட்னு சொல்லிட்டாங்க. இப்போ தேர்ட் பிளேஸுக்கும் 2 யூஸ் பண்ணிக்கலாம், 4 யூஸ் பண்ணலாம், 6 யூஸ் பண்ணிக்கலாம், 8 யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? அப்போ இதுவும் 4 ways வந்துடும். இப்போ தேர்ட் பிளேஸும் 4 ways வரும். ஸோ அப்போ டோட்டல் நம்பர் ஆஃப் வேஸ் பார்த்தீங்கன்னாக்கா ரிப்பிடேஷன் இஸ் அலௌடு. இப்போ டோட்டல் நம்பர் ஆஃப் வேஸ் இன் நம்பர் ஆஃப் 3 டிஜிட் நம்பர்ஸ் வரனாக்கா 4 × 4 × 4 ஈக்குவல் டு 64 ways வரும். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் ராம்லெட் அதாவது ரிப்பிடேஷன் இஸ் அலௌடுன்றதால யூஸ் பண்ண நம்பரை யூஸ் பண்ணதால 3 பிளேசஸ்மே அது 4 ways வரும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் செகண்ட் ராம்லெட் வந்து ரிப்பிடேஷன் இஸ் நாட் அலௌட். அப்போ நாட் அலௌட்னாக்கா ஃபர்ஸ்ட் பிளேஸில் யூஸ் பண்ணது வந்து செகண்ட் பிளேஸில் யூஸ் பண்ணக்கூடாது, செகண்ட் பிளேஸ் யூஸ் பண்ண தேர்ட் பிளேஸ் யூஸ் பண்ணக்கூடாது. ஸோ அதுக்கு எத்தனை நம்பர்ஸ் வருது பார்ப்போம். ஸோ செகண்ட் ராம்லெட் ரிப்பிடேஷன் இஸ் நாட் அலௌடு. இப்போ யூசிங் டிஜிட்ஸ் பார்த்தீங்கன்னா 2, 4, 6, 8. ஓகேங்களா? இப்போ 3 பாக்ஸ் போடலாம். ஃபர்ஸ்ட் பிளேஸ், செகண்ட் பிளேஸு, தேர்ட் பிளேஸ். ஓகேங்களா? ஸோ அப்போ ஃபர்ஸ்ட் பிளேஸ் பார்த்தீங்கன்னாக்கா இந்த ஸ்டார்டிங் இனிஷியலில் அப்போ ஃபர்ஸ்ட் பிளேஸ் பார்த்தீங்கன்னாக்கா அந்த 4 நம்பருமே சான்ஸ் இருக்குது. அப்போ 2ஆக இருக்கலாம், 4ஆக இருக்கலாம், 6ஆக இருக்கலாம், 8ஆக இருக்கலாம். அப்போ அந்த 4 நம்பரே சான்ஸ் இருக்குது ஃபர்ஸ்ட்டு. ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் பிளேஸில் இந்த 4 நம்பர் சான்ஸ் இல்லாமல் 4 ways வரும் ஃபர்ஸ்ட் பிளேஸ். ஓகேங்களா? இப்போ இந்த 4 நம்பர்ஸில் ஏதாவது ஒரு நம்பர் வந்து ஃபர்ஸ்ட் பிளேஸில் ஃபில் பண்ணியிருந்தாக்கா ரிமைனிங் வந்து 3 நம்பர்ஸ் தான் இருக்கும். ஓகேங்களா? ஏன்னா இது ரிப்பிடேஷன் இஸ் நாட் அலௌடு. அப்போ ஒரு நம்பர் இதில் யூஸ் பண்ணுறதுக்கு ரிமைனிங் வந்து நெக்ஸ்ட் பிளேஸுக்கு யூஸ் பண்ணக்கூடாது. அப்போ ரிமைனிங் வந்து 3 நம்பர்ஸ் தான் இருக்கும். ஓகேங்களா? 3 டிஜிட்ஸ் தான் இருக்கும். அந்த 3 டிஜிட்ஸ் தான் செகண்ட் பிளேஸ் ஃபுல் ஆகும். ஓகேங்களா? ஸோ அப்போ செகண்ட் பிளேஸ் பார்த்தீங்கன்னாக்கா கேன் பி ஃபில்டு 2, 4, 6, 8ல் அதுனாக்கா 3 ways தான் வரும். இதில் வந்து தப்பாக கொடுத்துருவாங்க. செகண்ட் பிளேஸில் 3 நம்பர்ஸ் தான் பண்ணணும். அப்போ 3 ways வரும். நெக்ஸ்ட்டு தேர்ட் பிளேஸ் பார்த்தீங்கன்னாக்கா ரிமைனிங் என்ன எத்தனை நம்பர்ஸ்னா 2 நம்பர்ஸ் தான் இருக்கும். ஏன்னாக்கா செகண்ட் பிளேஸில் 3 நம்பர்ஸில் ஏதோ ஒரு நம்பர் ஃபில் பண்ணால் ரிமைனிங் வந்து 2 நம்பர்ஸ் தான் இருக்கும். அந்த 2 நம்பர்ஸ் வந்து தேர்ட் பிளேஸ்க்கான சான்ஸ் இருக்குது. அப்போ தேர்ட் பிளேஸ் கேன் பி ஃபில்டு எனி ஒன் ஆஃப் த டிஜிட்ஸ் 2, 4, 6, 8. அப்போ 2 ways வந்துடும். ஓகேங்களா? தட்ஸ் ஆல். அப்போ டோட்டல் நம்பர் ஆஃப் வேஸ் பார்த்தீங்கன்னாக்கா 4 × 3 × 2 ஈக்குவல் டு 24 ways வந்துடும். ஓகேங்களா? தட்ஸ் ஆல். Next, exercise 4.1 question number 5. How many 3-digit number are there with 3 in the unit place with repetition without repetition? ஓகேங்களா? ஸோ இதுவும் 3-digit நம்பர்ஸ் தான் யூஸ் பண்ணோம் ஃபார்ம் பண்ண சொல்கிறாங்க. அந்த 3-digit நம்பரில் யூனிட் பிளேஸில் 3 வரணும். ஓகேங்களா? ஆர் தேர் வித் 3 in the unit place. யூனிட் பிளேஸில் 3 வரணும். எல்லா நம்பர்லையும் யூனிட் பிளேஸில் 3 வரணும். எத்தனை 3-digit நம்பர் ஃபார்ம் பண்ணலாம் சொல்லலாம். இதில் வந்து கிவன் கொடுக்கல பாருங்க, கிவன் டிஜிட்ஸ் கொடுக்கல. அப்போ கிவன் டிஜிட்ஸ் கொடுக்கலனாக்கா நான் என்ன சொல்லியிருக்கேன் 1லேருந்து 0க்குள்ளே எடுக்கணும். 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 0. அங்கே யூஸிங் டிஜிட்ஸ் கொடுக்கலனாக்கா இந்த நம்பரை எடுக்கணும். எந்த நம்பரை 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 0. ஓகேங்களா? அவங்க கொடுத்துருந்தாக்கா அந்த நம்பர் யூஸ் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் ராம்லெட் ரிப்பிடேஷன் அலௌடு. ரிப்பிடேஷன் இஸ் அலௌடுனாக்கா யூஸ் பண்ண நம்பரை யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ யூஸிங் டிஜிட்ஸ் 0, 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9. ஓகேங்களா? இப்போ 3 டிஜிட் நம்பர் இருந்தாலும் 3 பாக்ஸ் போடலாம். ஃபர்ஸ்ட் பிளேஸ், செகண்ட் பிளேஸ், தேர்ட் பிளேஸ். அதாவது யூனிட் பிளேஸு, 10th பிளேஸு, 100th பிளேஸ் எடுத்துக்கும். ஏன்னாக்கா யூனிட் பிளேஸில் வந்து 3 வரதுக்கான வர சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் நம்ம 1s, 10s, 100s எடுத்தோம். ஓகேங்களா? யூனிட் பிளேஸில் ஒவ்வொரு 3-digit நம்பர்லையும் 3 வரணும். ஓகேங்களா? ஸோ அப்போ யூனிட் பிளேஸ் கேன் பி ஃபில்டு இன் 1 way. ஓகேங்களா?
10th place can be filled any one of the digits 0, 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9. ஏன்னா யூனிட் பிளேஸில் கம்பல்சரி 3 இருக்கிறதால 3 தவிர வேறு எந்த நம்பருமே ஃபில் பண்ணக்கூடாது ஓகேங்களா. எதில் யூனிட் பிளேஸ், அதனால் 3 மட்டும்தான் வரும், அதனால தான் 1V ஓகேங்களா யூனிட் பிளேஸில். நெக்ஸ்ட்டு 10th பிளேஸ் பார்த்தீங்கன்னாக்கா எந்த நம்பர் ஒன்றா வரலாம் ஓகேங்களா. ரிப்பிடேஷன் இஸ் அலவுட் சொல்லியிருக்காங்க, அதனால் யூனிட் பிளேஸில் 3 யூஸ் பண்ணியிருந்தாலும் 10th பிளேஸில் 3 யூஸ் பண்ணலாம் ஓகேங்களா. ஸோ அப்போ 10th பிளேஸில் பார்த்தீங்கன்னாக்கா இந்த 10 நம்பருமே சான்சஸ் இருக்குது ஓகேங்களா. யூனிட் பிளேஸில் ஒரே நம்பர் மட்டும் தான் சான்ஸ், ஏன்னாக்கா யூனிட் பிளேஸில் 3 மட்டும்தான் வரணும்னு சொல்லியிருக்காங்க ஓகேங்களா. ஸோ அதனால் 3 மட்டும் வரதால 1V இதில் யூனிட் பிளேஸில். 10th பிளேஸில் எந்த நம்பர் வேணாலும் வரலாம் ஓகேங்களா. ஸோ அதுக்கு வந்து கண்டிஷன் சொல்ல, ஸோ அதனால் இந்த 10 நம்பரில் எந்த நம்பரும் வரலாம், இப்போ 10 பேஸ் வரும் ஓகேங்களா. இப்போ 10th பேஸு 0, 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. அது 10ன்றதால அது 9, அது டோட்டலாக 10 நம்பர்ஸ் வரும் ஓகேங்களா. அப்போ 10 வேஸ். நெக்ஸ்ட்டு ரிப்பிடேஷன் இஸ் அலவுடுன்றதால 100 பிளேஸ்லேயும் அதே சேம் 10 நம்பர்ஸு வரதுக்கான சான்ஸ் இருக்குது. அப்போ 10 நம்பரில் ஏதாவது ஒரு நம்பர் ஃபுல்லாகும் ஓகேங்களா. அப்போ 0 வராது, ஏன்னாக்கா 0 வந்துச்சுனாக்கா அது என்னது 3 digit நம்பராக வராது, 2 digit நம்பர். ஆனால் 0 நாட் அலவுடு. இதில் 100 பிளேஸில் 0 நாட் அலவுடு, ஏன்னாக்கா அங்கே 0 வந்துச்சுன்னா அந்த 2 digit நம்பர் ஆகிடும். அவங்க என்ன சொல்கிறாங்க 3 digit நம்பர் சொல்கிறாங்க, அதனால் 0 வராது. அப்போ ரெமினி எத்தனை நம்பர்னாக்கா 9 நம்பர்ஸ்க்கான சான்ஸாக இருக்குது. அப்போ 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9 மட்டும் தான் வரும் ஓகேங்களா. ஸோ அதனால் 100 பிளேஸில் பார்த்தீங்கன்னாக்கா டோட்டலாக 9 நம்பர்ஸ் வரும். அப்போ 9 வேஸ் ஓகேங்களா. 9 நம்பரில் ஏதாவது ஒரு நம்பர் ஃபில் பண்ணலாம், 9 வேஸ். இப்போ டோட்டல் நம்பர் ஆஃப் வேஸ் பார்த்தீங்கன்னாக்கா 10 × 9 × 1 = 90 வேஸ் ஓகேங்களா, வித் ரிப்பிடேஷன் ஓகேங்களா. நெக்ஸ்ட் செகண்ட் ரோம் லெட்டர் வித்தவுட் ரிப்பிடேஷன் ஓகேங்களா. இப்போ வித்தவுட் ரிப்பிடேஷன் பார்க்கும்போது யூசிங் டிஜிட்ஸு 0 to 9, 0, 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9. ஸோ அப்போ 3 digit நம்பர் தான் 3 பாக்ஸ் போட்டுக்கலாம். ஸோ யூனிட் பிளேஸ் 10th பிளேஸ் 100 பிளேஸ். யூனிட் பிளேஸில் கம்பல்சரி 3 இருக்கணும், அதனால் யூனிட் பிளேஸ் வந்து 1 வேஸ் தான் வரும் ஓகேங்களா. இப்போ யூனிட் பிளேஸ் கேன் பி ஃபில்ட் இன் 1 வே ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு 10th பிளேஸ். இப்போ 10th பிளேஸில் ஃபஸ்ட்டு ஃபில் பண்ணுறீங்க. இப்போ 0 to 9 இருக்குது. அப்போ நல்லா கவனிக்கணும், இதில் செகண்ட் ரவுண்டில் வித்தவுட் ரிப்பிடேஷனாக்கா யூஸ் பண்ண நம்பரை யூஸ் பண்ணக்கூடாது. இப்போ 3 ஆல்ரெடி என்ன பண்ணி யூனிட் பிளேஸில் யூஸ் பண்ணியாச்சு. அப்போ 3 வந்து நம்ம மறுபடியும் இங்கே 10th பிளேஸில் யூஸ் பண்ணக்கூடாது. இப்போ 3 ரிமூவ் பண்ணினா ரெமினிங் எத்தனை நம்பர் இருந்தாக்கா 9 நம்பர்ஸ் வரும். அந்த 9 நம்பர்ஸ் தான் என்ன பண்ணு 10th பிளேஸில் ஃபில் பண்ணும். 9 நம்பர்ஸ் ஏதாவது நம்பர் ஓகேங்களா. ஸோ அப்போ ஃபஸ்ட்டு இந்த 100 பிளேஸ் ஃபில் பண்ணிட்டு அதுக்கப்புறம் 10th பிளேஸ் ஃபில் பண்ணிக்கலாம். அப்போ 100 பிளேஸ்ன்ற போது ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் 0 வராது ஓகேங்களா. ஏன்னா 0 வந்தோன்னா அது 2 digit நம்பர் ஆகிடும் ஓகேங்களா. அதனால் 0 வர சான்ஸ் இல்லை. நெக்ஸ்ட்டு 3 ஆல்ரெடி ஃபில் பண்ணியாச்சு யூனிட் பிளேஸில், அப்போ 3 வராது இதில் 100 பிளேஸில். அதுக்காக 0 வராது, 3 வராது. அப்போ ரெமினிங் எத்தனை நம்பர்னாக்கா 8 நம்பர்ஸ் இருக்கும். அந்த 8 நம்பர் தான் 100 பிளேஸில் ஃபில் பண்ணி ஓகேங்களா. இப்போ 1, 2, 3 வராது, 4, 5, 6, 7, 8, 9 ஓகேங்களா. அப்போ டோட்டலாக எத்தனை நம்பர்னா 8 பேஸ் வரும். எது 100 பிளேஸ். அப்போ 100 பிளேஸில் எந்த நம்பர்லாம் வராதுனாக்கா 0வும் 3யும் வராது ஓகேங்களா. இப்போ டோட்டலாக 8 பேஸ். நெக்ஸ்ட்டு 10th பேஸ். அப்போ 10th பேஸ் கேன் பி ஃபில்டு இந்த டிஜிட்ஸ் பார்த்தீங்கன்னாக்கா 0 வரலாம் ஓகேங்களா. ஏன்னா 0 வந்து நம்ம 100 பிளேஸில் யூஸ் பண்ணல, யூஸ் பண்ணாத என்பது 0. ஆனால் 3 யூஸ் பண்ணியாச்சு, அதனால் யூஸ் பண்ணக்கூடாது. ஆனால் 0 வந்து நம்ம யூஸ் பண்ணலை ஓகேங்களா. இப்போ ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் வந்து 0 வராது, அந்த 0 வரதால நம்ம அப்படியே வச்சுருக்கோம். இப்போ வந்து 10th பிளேஸில் அந்த 0 நம்ம யூஸ் பண்ணிடலாம். அப்போ 0 வரும், 1 வரும், 2 வரும், 3 வர சான்ஸ் இல்லை ஓகேங்களா. 3 வராது, ஏன்னா ஆல்ரெடி யூனிட் பிளேஸில் 3 யூஸ் பண்ணால் 3 வராது. நெக்ஸ்ட்டு 4 வரும், 5 வரும், 6, 7, 8. அப்போ டோட்டலாக எத்தனைனா 8 பேஸ் வரும் ஓகேங்களா. அப்போ யூனிட் பிளேஸில் 1 வே, 10th பிளேஸில் 8 பேஸு, 100 பிளேஸில் 8 பேஸ். டோட்டலாக பார்த்தீங்கன்னாக்கா மல்டிப்ளை பண்ணினாக்கா 8 × 8 × 1, ஸோ 64 வேஸ் வந்து ஓகேங்களா. ஸோ அப்போ யூனிட் பிளேஸில் கம்பல்சரி 3 வரதால 3 வந்து ஃபில் பண்ணியாச்சு. அப்போ யூனிட் பிளேஸ் 1 வேஸ் வரும். இதில் வந்து வித்தவுட் ரிப்பிடேஷன், அப்போ யூஸ் பண்ண நம்பரே யூஸ் பண்ணக்கூடாது ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு 100 பிளேஸில் பார்க்கும்போது ஸ்டார்டிங்கில் வந்து 0 வரக்கூடாது. 0 வந்து அது 2 digit நம்பராக இருந்தால் 0 வராது, 3 வராது. அப்போ 100 பிளேஸில் வந்து 0, 3 வராதுனாக்கா ரெமினிங் வந்து 8 நம்பர்ஸாக இருக்குது. அப்போ 8 பேஸ் வந்துடும் ஓகேங்களா. ஸோ அப்போ 100 பிளேஸில் வந்து 8 பேஸ் வந்துன்னா நெக்ஸ்ட்டு 10th பிளேஸில் இப்போ 0 வந்து 100 பிளேஸில் யூஸ் பண்ணுறதால இது கூட ஆட் பண்ணிக்கணும். அப்போ டோட்டலாக 7 நம்பர்ஸ் இருக்கும். இப்போ 0 இன்க்ளூட் பண்ணாங்க 8 பேஸ் வந்துடும். அப்போ நெக்ஸ்ட்டு 10th பிளேஸில் 8 பேஸ் வந்துடும். ஸோ டோட்டல் நம்பர் ஆஃப் பேஸ் வந்து 64 பேஸ். Next, exercise 4.1 question number 6. So how many numbers are there between 100 and 500 with the digits 0, 1, 2, 3, 4, 5 if
ஃபர்ஸ்ட் ரோம் லெட்டர் ரிப்பீட்டேஷன் ஆஃப் டிஜிட்ஸ் அலௌடு, செகண்ட் ரோம் லெட்டர் த ரிப்பீட்டேஷன் ஆஃப் டிஜிட்ஸ் இஸ் நாட் அலௌட். ஓகேங்களா. ஹவு மெனி நம்பர்ஸ் ஆர் தேர் பிட்வீன் 100க்கும் 500க்கும் பிட்வீனில் எத்தனை நம்பர்ஸ் இருக்குன்னு கேட்குறாங்க. ஓகேங்களா. அப்போ 100க்கு 500 பிட்வீனில் எத்தனை நம்பர்ஸ் இருந்தாக்கா அவங்க யூசிங் டிஜிட்ஸ் கொடுக்கலனாக்கா ஓகே சொல்லிடலாம். அவங்க யூசிங் டிஜிட் கொடுத்துருவாங்க பாருங்க 0 1 2 3 4 5. ஓகேங்களா. அந்த நம்பர் யூஸ் பண்ணி இந்த பிட்வீனில் 100க்கு 500 பிட்வீனில் எந்த நம்பர்லாம் வரும் அதில் ரிப்பீட்டேஷன் ஆஃப் டிஜிட்ஸ் அலௌடு, ரிப்பீட்டேஷன் நாட் அலௌடுன்னு கொடுத்துறாங்க. ஓகேங்களா. ஸோ அப்போ ஃபஸ்ட்டு ரிப்பீட்டேஷன் இஸ் அலௌடு எடுத்துவோம். ஸோ ஃபஸ்ட்டு யூசிங் டிஜிட்ஸ் பார்த்தீங்கன்னாக்கா 0 1 2 3 4 5 கொடுத்துறாங்க. ஓகேங்களா. இந்த நம்பர் யூஸ் பண்ணும். அப்போ 100க்கு 500 பிட்வீனில் என்னென்ன நம்பர்ஸ் வரும்னாக்கா 101 499 வரைக்கும் வரும். எல்லாமே 3 டிஜிட் நம்பராக தான் வரும். ஓகேங்களா. அதனால் 3 பாக்ஸ் போட்டுக்கலாம். ஓகேங்களா. ஸோ அப்போ அங்கே யூனிட் பிளேஸு 10th பிளேஸு 100 பிளேஸ் போட்டோம். ஓகேங்களா. ஃபஸ்ட்டு யூனிட் பிளேஸ் கேன் பி ஃபில்டு இன் 0 1 2 3 4 5. இந்த 5 நம்பருமே சான்ஸ் இருக்குது. அப்போ 5 வேஸ் வந்துடும். சார் 6 வேஸ், 6 நம்பர் 0 இன்க்ளூட் பண்ணாக்கா 6 நம்பர்ஸ் வந்து 6 வேஸ் வந்துடும். ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு ரிப்பீட்டேஷன் இஸ் அலௌடுன்றதால 10th பிளேஸ் கேன் பி ஃபில்டு இன் அதே சேம் நம்பர்ஸ் 6 நம்பர்ஸுமே ஃபில் ஆகும். ஓகேங்களா. ஏன்னா ரிப்பீட்டேஷன் இஸ் அலௌடு. அப்போ யூஸ் பண்ண நம்பரே யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அப்போ 6 நம்பருமே சான்ஸ் இருக்குது. அப்போ 6 வேஸ் வந்துடும். ஓகேங்களா. இது 10th பிளேஸ் 6 வேஸ். நெக்ஸ்ட்டு 100 பிளேஸ். இப்போ ரிப்பீட்டேஷன் இஸ் அலௌடுன்றதால அந்த 6 நம்பர்ஸ் மறுபடியும் 100 பிளேஸ் சான்சஸ் இருக்குது. 6 நம்பர்ஸில் ஏதோ நம்ம ஃபில் ஆகும். இப்போ 6 நம்பர் சான்ஸ் இருக்குது. அப்போ என்ன நம்ம சொல்லியிருக்கோம், இது 100க்கும் 500 பிட்வீனில் இருக்கிற நம்பர்ஸ் எல்லாமே எத்தனை டிஜிட்ஸ் இருந்தாங்கன்னா 3 டிஜிட்ஸ் இருக்கும். அப்போ நீ 100 பிளேஸில் 0 அப்ளை பண்ணினாக்கா அது 2 டிஜிட் கன்வெர்ட் ஆகிடும். அதனால் 0 வந்து வராது இதில் 100 பிளேஸில். அப்போ 0 தவிர மீதி இருக்கிற ரெமினிங் நம்பர்ஸ் 1 2 3 4. ஓகேங்களா. இந்த நம்பர்ஸ் வந்துடும். 5 வராது. ஏன் 5 வராதுனாக்கா 100க்கும் 500 பிட்வீனில் என்ன நம்பர் வரும் 101 ஸ்டார்ட் பண்ணி 499 மாதிரி தான் வரும். அப்போ 100 பிளேஸில் 5 போட்டாக்கா 500க்கு மேலே போய்டும். பிட்வீன் தானே இருக்குது. அப்போ 500 மேலே போகக்கூடாது. 500 மேலே போகக்கூடாது. ஸோ அதனால் 100 பிளேஸில் 0 வராது 5 வராது. ஓகேங்களா. அப்போ 1 2 3 4 மட்டும்தான் வரும் இந்த சம்மில். கொஸ்டின் நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். ஓகேங்களா. ஸோ மறுபடியும் சொல்கிறேன், 100க்கு 500 பிட்வீனில் எத்தனை நம்பர் இருக்குன்ட்டு கவுண்ட் பண்ண சொல்கிறாங்க. ஸோ யூசிங் டிஜிட்ஸு 0 1 2 3 4 5 கொடுத்துறாங்க. ஓகேங்களா. சப்போ யூனிட் பிளேஸில் அந்த கொடுத்துற அந்த கிவன் நம்பர்ஸு எல்லாமே வர சான்ஸ் இருக்குது. அப்போ 6 வேஸ் வந்துடும். நெக்ஸ்ட் 10th பிளேஸ்லையும் கிவன் நம்பர்ஸு எல்லா நம்பர் வர சான்ஸ் இருக்குது. ஏன்னா ரிப்பீட்டேஷன்ஸ் அலௌட் சொல்லியிருந்தால 6 நம்பர்ஸே வந்துடும் இதில் 10th பிளேஸில். ஆனால் 100 பிளேஸில் பொறுத்தவரை நல்லா கவனிக்கணும், 0 வர சான்ஸ் இல்லை. அப்போ 0 வந்து இன்க்ளூட் பண்ணக்கூடாது. நெக்ஸ்ட்டு 5ம் சான்ஸ் இல்லை. ஏன்னாக்கா பிட்வீன் 100க்கு 500 பிட்வீனில் 499 வரைக்கும் தான் நம்மளுக்கு சான்ஸ் இருக்குது. அப்போ 4 வரைக்கும் தான் வரும். ஓகேங்களா. அதனால் 5 வந்து சான்ஸ் இல்லை. அப்போ 0 5 சான்ஸ் இல்லை. அப்போ ரிமைனிங் வந்து 1 2 3 4 இந்த 4 நம்பர் தான் சான்ஸ் இருக்குது. இப்போ 4 வேஸ் வந்துடும். ஓகேங்களா. ஸோ அப்போ 4 வேஸ். இப்போ டோட்டல் நம்பர் ஆஃப் வேஸ் பார்த்தீங்கன்னாக்கா 6 × 4 6 × 6 × 4 பார்த்தீங்கன்னாக்கா 144 வேஸ். இப்போ 144 நம்பர்ஸ் இருக்கும் 100க்கு 500 பிட்வீனில். ஓகேங்களா. யூசிங் டிஜிட்ஸ் 0 1 2 3 4 5. ரிப்பீட்டேஷன் இஸ் அலௌடில். ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு செகண்ட் ரோம் லெட்டர் பார்த்தீங்கன்னாக்கா வித்தவுட் ரிப்பீட்டேஷன். அப்போ வித்தவுட் ரிப்பீட்டேஷனை யூஸ் பண்ண நம்பர் யூஸ் பண்ணக்கூடாது. ஸோ அப்போ யூசிங் டிஜிட்ஸ் பண்ணால் 1 2 3 4 5. இப்போ 3 டிஜிட்ஸ் 1 பிளேஸு 10th பிளேஸு 100 பிளேஸ். ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட்டு 100 பிளேஸில் 0 வராது. ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு 5 வராது. அப்போ 2 நம்பருமே வராது. இது 100 பிளேஸில். அப்போ 0 5 வரலன்னா ரிமைனிங் வந்து 4 நம்பர்ஸ் இருக்கும். அப்போ 4 நம்பர்ஸ் தான் சான்ஸ் இருக்குது. 1 2 3 4. ஓகேங்களா. அப்போ 100 பிளேஸ் பார்த்தீங்கன்னாக்கா 4 வேஸ் வரும். ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு 4 வேஸ் வந்துச்சு. நம்ம 4 நம்பர்ஸில் ஏதாவது நம்பர் ஃபில் பண்ணிட்டீங்கன்னாக்கா 100 பிளேஸில் ரிமைனிங் வந்து 3 நம்பர்ஸ் இருக்கும். ஓகேங்களா. நல்லா கவனிக்கணும். 100 பிளேஸில் 0 வந்து நம்ம யூஸ் பண்ணல, 5 யூஸ் பண்ணல. ஓகேங்களா. அப்போ அதனால் அந்த 2 நம்பரை வந்து 100 பிளேஸ் யூஸ் பண்ணலாக்கா ரெமினி வந்து 4 நம்பர்ஸ் இருக்குது. அந்த 4 நம்பரை வந்து 100 பிளேஸில் யூஸ் பண்ணிக்கலாம். அப்போ 4 வேஸ். இந்த 4 நம்பரில் ஏதாவது ஒரு நம்பர் 100 பிளேஸில் ஃபில் பண்ணினாக்கா ரெமினி வந்து 3 நம்பர்ஸ் இருக்குமா, ரெமினி 3 நம்பர்ஸ் இருக்கும். இன்னும் நம்ம 0வும் 5ம் நம்ம யூஸ் பண்ணல. அப்போ 0வும் 5ம் வந்து 10th பிளேஸில் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. அப்போ ஏற்கனவே 3 நம்பர்ஸ் ரிமைனிங் இருக்குது. இந்த 0வும் 5ம் இருக்குது. அப்போ ஆட் பண்ணினா டோட்டலாக 5 நம்பர்ஸ் வரும். எதுக்கு 10th பிளேஸில். அப்போ 0 வர சான்ஸ் இருக்குது. 1 வரலாம், 2 வரலாம், 3 வரலாம், 5 வரலாம். ஓகேங்களா. ஏதோ ஒரு நம்பர் இங்கே ஃபில் பண்ணியாச்சு. ஓகேங்களா. அதனால் 10th பிளேஸ் கேன் பி எனி ஒன் ஆஃப் த டிஜிட் 0 1 2 3 4 5. அப்போ 5 வேஸ் வந்துடும். ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு 5 நம்பர்ஸில் ஒரு நம்பர் யூஸ் பண்ணினாக்கா ரெமினிங் வந்து 4 நம்பர்ஸாக இருக்கும். அப்போ யூனிட் பிளேஸில் 4 வேஸ் வரும். ஓகேங்களா. ஸோ அப்போ 0 1 2 3 மட்டும்தான். ஓகே. அப்போ டோட்டலாக பார்த்தீங்கன்னாக்கா 4 நம்பர்ஸ் வரும். இப்போ 4 வேஸ். ஓகேங்களா. இப்போ டோட்டல் நம்பர் ஆஃப் வேஸ் பண்ணாக்கா 4 × 5 × 4
ஸோ மல்டிப்ளை பண்ணினாக்கா 80 வேஸ் வந்து. தட்ஸ் ஆல். Next exercise 4.1 question number 7. How many 3-digit odd numbers can be formed by using the digits 0, 1, 2, 3, 4 and 5? If first denominator the repetition of digit is not allowed, second denominator the repetition of digit is allowed. ஓகேங்களா? ஸோ இதில் 3-digit நம்பர் தான் ஃபார்ம் பண்ண சொல்கிறாங்க. ஆனால் எப்படி இருக்கணும், அந்த நம்பர் வந்து ஆட் நம்பராக இருக்கும். இப்போ ஒரு நம்பர் ஆட் நம்பர் இருக்குனாக்கா என்ன சான்ஸ்னாக்கா இந்த யூனிட் பிளேஸில் என்ன நம்பர் வரணும்னு சொல்ல பார்ப்போம். ஆட் நம்பருக்கு 1, 3, 5. அப்போ கிவன் டிஜிட்ஸை பாருங்கள், அதில் என்னென்ன ஆட் நம்பர் இருக்குது பாருங்கள். 1 இருக்குது, 3 இருக்குது, 5 இருக்குது. அப்போ அந்த 1, 3, 5 வந்து யூனிட் பிளேஸில் வந்தால் தான் அது ஆட் நம்பராக இருக்கும். ஓகேங்களா? ஸோ அப்போ 3-digit நம்பர் ஆட் நம்பராக எத்தனை நம்பர் இருக்குன்ட்டு கவுண்ட் பண்ணிடலாம். ஸோ ரெப்பிடேஷன் இஸ் அலோடாக இருக்கும்போது, ரெப்பிடேஷன் இஸ் நாட் அலோடாக இருக்கும்போது. ஓகேங்களா? ஸோ வித்தவுட் ரெப்பிடேஷன் அப்போ யூஸிங் டிஜிட்ஸ் 0, 1, 2, 3, 4, 5. இப்போ 3-digit நம்பர் அப்போ 3 பாக்ஸ் போடலாம். 1th பிளேஸு, 10th பிளேஸு, 100 பிளேஸ். ஓகேங்களா? ஸோ அப்போ யூனிட் பிளேஸில் 1 வரும்போது எத்தனை நம்பர்ஸ் வரும், யூனிட் பிளேஸில் 3 வரும்போது எத்தனை ஆட் நம்பர் வரும், யூனிட் பிளேஸில் 5 வரும்போது எத்தனை ஆட் நம்பர் வரும். ஓகேங்களா? இப்போ 1 வர சான்ஸ் இருக்குது, 3 வர சான்ஸ் இருக்குது, 5 வர சான்ஸ் இருக்குது. அப்போ இந்த 3 நம்பர் மட்டும்தான் யூனிட் பிளேஸ்க்கான சான்ஸு. ஓகேங்களா? இந்த 3 நம்பர்ஸ் தான். அப்போ யூனிட் பிளேஸ் கேன் பி ஃபில்டு த டிஜிட்ஸ் 1, 3, 5. அப்போ 3 வேஸ். அப்போ இந்த நம்பர் வரலனாக்கா அது ஆட் நம்பராக இருக்குது சான்ஸ் இல்லை. ஓகேவா? இப்போ இந்த நம்பர் வரணும் 1, 3, 5 வந்தால் தான் அது ஆட் நம்பர். ஓகேங்களா? அப்போ யூனிட் பிளேஸ் வந்து 3 வேஸ். நெக்ஸ்ட்டு 100 பிளேஸ். அப்போ 100 பிளேஸில் பார்த்தீங்கன்னாக்கா 0 வர சான்ஸ் இல்லை. ஏன்னா 0 வந்துச்சுன்னா அது 2-digit நம்பர் ஆகிடும். அப்போ 0 வந்து நம்ம யூஸ் பண்ண முடியாது, அதை எட்ட வச்சுட்டு. நெக்ஸ்ட்டு ரிமைனிங் நம்பர்ஸ் பார்த்தீங்கன்னாக்கா 1, அதாவது வித்தவுட் ரெப்பிடேஷன். இப்போ ரிமைனிங் எத்தனை நம்பர்ஸ் வரும்? 1 வரும், 2 வரும், 3, 4. ஓகேங்களா? அப்போ ரிமைனிங் வந்து 4 நம்பர்ஸ் வரும். அப்போ 100 பிளேஸ் கேன் பி ஃபில்ட் அப் எனி ஒன் ஆஃப் த டிஜிட்ஸ் இன் 4 வேஸ். ஓகேங்களா? அது எந்த நம்பர் ஒன்றா இருக்கலாம். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு 10th பிளேஸ் 0 நம்ம யூஸ் பண்ணலாம், அதனால் 0 வந்து இங்கே இன்க்ளூட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? அப்போ 10th பிளேஸ் பார்த்தீங்கன்னாக்கா 0, 1, 2, 3. அப்போ ரிமைனிங் வந்து 4 நம்பர்ஸ் தான் இருக்கும். அப்போ 10th பிளேஸில் வந்து கேன் பி ஃபில்ட் அப் எனி ஒன் ஆஃப் த டிஜிட்ஸ் 4 வேஸ். ஓகேங்களா? அப்போ டோட்டல் நம்பர் ஆஃப் வேஸ் பார்த்தீங்கன்னாக்கா 3 × 4 × 4 ஈக்குவல் டு டோட்டலாக 48 வேஸ் வரும். ஓகேங்களா? வித்தவுட் ரெப்பிடேஷன். நெக்ஸ்ட்டு வித் ரெப்பிடேஷன். ரெப்பிடேஷன் இஸ் அலவுடு. அப்போ ரெப்பிடேஷன் அலவுட்னா யூஸ் பண்ண நம்பரை யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ அப்போ யூஸிங் டிஜிட் 0, 1, 2, 3, 4, 5. இப்போ 3-digit நம்பர் இருந்தாலும் 3 பாக்ஸ் போட்டுவோம். ஸோ 1th பிளேஸ், 10th பிளேஸு, 100 பிளேஸ். ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு யூனிட் பிளேஸ் கேன் பி ஃபில்டு இன். ஓகேங்களா? அப்போ 1, 3, 5 மட்டும்தான் வரணும். ஓகேங்களா? அது தவிர வேறு எதாவது நம்பர் வரணும், அது ஆட் நம்பராக வராது. ஓகேங்களா? ஸோ அதனால் யூனிட் பிளேஸுக்கு 1, 3, 5 மட்டும்தான். அப்போ 3 வேஸ் மட்டும்தான். ஓகேங்களா? ஸோ ரெப்பிடேஷன் இஸ் அலௌடு இன்னாலும் 1, 3, 5 மட்டும் தான் வரணும். ஏன்னாக்கா ஆட் நம்பர் சொல்லியிருக்காங்க. ஆட் நம்பர்னாக்கா இந்த யூனிட் பிளேஸில் 1, 3, 5 மட்டும் வந்தால் தான் ஆட் நம்பர் கிவன் டிஜிட்ஸில். ஓகேங்களா? ஸோ அப்போ 3 வேஸ் மட்டும்தான் இதில் யூனிட் பிளேஸ். நெக்ஸ்ட்டு 10th பிளேஸ். அப்போ 10th பிளேஸில் எந்த நம்பர் ஒன்றா வரலாம். ஓகேங்களா? அப்போ இந்த கிவன் டிஜிட்ஸ் பார்த்தீங்கன்னாக்கா 0, 1, 2, 3, 4, 5 எல்லா நம்பருமே சான்ஸ் இருக்குது. ஸோ அப்போ டோட்டலாக பார்த்தீங்கன்னாக்கா 0 வரலாம், 1 வரலாம், 2க்கு சான்ஸ் இருக்குது, 3 வரலாம், 4 வரலாம், 5 வரலாம். இப்போ டோட்டல் நம்பர் ஆஃப் வேஸ் 6 வேஸ் வரும் 10th பிளேஸில். அதுமாரி 100 பிளேஸ் பார்த்தீங்கன்னாக்கா 0 வந்து இன்க்ளூட் கிடையாது, 0 வந்து போட முடியாது. ஸோ அதனால் 0 தவிர ரிமைனிங் வந்து 5 நம்பர்ஸ் வரலாம். ஓகேங்களா? இப்போ 1க்கு சான்ஸ் இருக்குது, 2க்கு சான்ஸ் இருக்குது, 3க்கு இருக்குது, 4 இருக்குது, 5 இருக்குது. ஓகேங்களா? ஸோ அப்போ 5 வேஸ் மட்டும்தான். ஸோ அப்போ 100 பிளேஸில் 0 வந்துச்சுன்னா அது 2-digit நம்பர் ஆகிடும். ஸோ அதனால் 0 வந்து அதில் இன்க்ளூட் பண்ணக்கூடாது. ஸோ அப்போ ரெப்பிடேஷன் அலோடு இருந்தாலும் 0 இன்க்ளூட் பண்ணக்கூடாது. ஓகேங்களா? அப்போ 5 வேஸ். இப்போ டோட்டல் நம்பர் வேஸ் பார்த்தீங்கன்னாக்கா 3 × 6 × 5 டோட்டலாக 90 வேஸ். தட்ஸ் ஆல். நெக்ஸ்ட் எக்ஸைஸ் 4.1 question number 8. Count the number of numbers between 999 and 10,000 subject to the condition that there are. First, no restriction. Second one is no digit is repeated. Third one is at least one of the digit is repeated. ஸோ அப்போ இதில் என்ன சொல்கிறாங்கனாக்கா எத்தனை நம்பர்னு கவுண்ட் பண்ண சொல்கிறாங்க. எதுக்கு பிட்வீன் இல்லைனாக்கா 999க்கும் 10,000க்கும் பிட்வீனில் எத்தனை நம்பர்னு கவுண்ட் பண்ண சொல்கிறாங்க. ஸோ அவங்க எந்த நம்பருமே கொடுக்கல, கிவன் டிஜிட்ஸ்க்கு எதுவுமே கொடுக்கல. அந்த கண்டிஷன் என்ன கொடுத்தோன்னா ஃபர்ஸ்ட் ஒன் வந்து நோ ரெஸ்ட்ரிக்ஷன். நோ ரெஸ்ட்ரிக்ஷன்னா ரிப்பிடேஷன் இஸ் அலவுடு தான் எடுத்துக்கணும். ஓகேங்களா? இப்போ நோ டிஜிட் இஸ் ரிப்பீட்டட்னாக்கா செகண்ட் ஒன் வந்து ரிப்பிடேஷன் இஸ் நாட் அலவுடு எடுத்துக்கணும்.
second one. Third one is at least one of the digit is repeated. ஓகேங்களா? So first row letter no restriction. No restriction without repetition. Sorry. With repetition. ஓகேவா? எந்த ரெஸ்ட்ரிக்ஷன் கிடையாது. ஓகேங்களா? ஸோ அப்போ யூஸிங் டிஜிட்ஸ் 0 1 2 3 4 5 6 7 8 9. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு 999க்கும் 10,000 பிட்வீனில் எத்தனை நம்பருக்கு கவுண்ட் பண்ண சொல்கிறாங்க? அப்போ 4 டிஜிட் நம்பர் தான் வரும். ஓகேங்களா? இப்போ 1000 பிளேஸு, 100 பிளேஸு, 10th பிளேஸு, யூனிட் பிளேஸ். ஓகேங்களா? ஸோ யூனிட் பிளேஸில் என்ன நம்பர்லாம் வரலாம் சான்ஸ் இருக்குனாக்கா 0 1 2 3 4 5 6 7 8 9 எல்லா நம்பருமே சான்ஸ் இருக்குது. ஓகேங்களா? இந்த நம்பரில் ஏதாவது ஒரு நம்பரு ஃபில் பண்ணலாம். ஓகேங்களா? அப்போ 10 வேஸ். இப்போ 10 நம்பர்ஸ் சான்ஸ் இருக்குது. அப்போ 10 வேஸ். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு 10th பிளேஸ். இப்போ 10th பிளேஸ் பார்க்கும்போது இது வந்து நோ ரெஸ்ட்ரிக்ஷன், அதனால் யூஸ் பண்ண நம்பரே யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? அப்போ இந்த 10 நம்பருக்குமே சான்ஸ் இருக்குது. அப்போ 10th பிளேஸில் பார்த்தீங்கன்னாக்கா 10 வேஸ். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு 100 பிளேஸ். அப்போ 100 பிளேஸுக்கு அதே 10 வேஸ் தான் வரும். ஓகேங்களா? ஸோ அப்போ இந்த 10 நம்பருமே அங்கே யூஸ் பண்ணலாம். 0 1 2 3 4 5 6 7 8 9. ஓகேங்களா? அப்போ டோட்டலாக 10 நம்பர்ஸ் வரும். அப்போ 10 வேஸ். ஏன்னாக்கா நோ ரெஸ்ட்ரிக்ஷன் அப்படின்னா என்னது? ரிப்பிட்டேஷன் வரலாம். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு 1000 பிளேஸ். அப்போ 1000 பிளேஸ்னாக்கா 0 வரக்கூடாது. 0 வந்துச்சுன்னா அது என்ன 3 டிஜிட் நம்பர் ஆகிடும். ஓகேங்களா? 999க்கும் 10,000 பிடிவில் எல்லாமே 4 டிஜிட் நம்பர் தான் இருக்கும். ஓகேங்களா? அப்போ 1000 பிளேஸில் 0னா 3 டிஜிட் ஆகிடும். ஸோ அதனால் 0 தவிர ரிமைனிங் மீதி இருக்கிற 9 நம்பர்ஸ் வரலாம். 1 2 3 4 5 6 7 8 9. 0 தவிர 9 நம்பர்ஸ் வரலாம். அப்போ 9 வேஸ். பட் 1000 பேஸில் 9 வேஸ். ஓகேங்களா? இப்போ டோட்டல் நம்பர் ஆஃப் வேஸ் பார்த்தீங்கன்னாக்கா 10 × 10 × 10 × 9. ஸோ 9000 வேஸ். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு செகண்ட் ரோம் லெட்டர் நோ டிஜிட் இஸ் ரிப்பீட்டட். ஓகேவா? ரிப்பீட் வரக்கூடாது. ஓகேங்களா? யூஸ் பண்ண நம்பரை யூஸ் பண்ணக்கூடாது. வித்தவுட் ரிப்பீட்டேஷன் அர்த்தம் மீனிங். ஓகேங்களா? அப்போ யூஸிங் டிஜிட்ஸ்னால் 0 1 2 3 4 5 6 7 8 9. ஓகேங்களா? ஸோ அதே சேம் 4 டிஜிட். ஓகேங்களா? ஸோ 1000 பிளேஸு, 100 பிளேஸு, 10th பிளேஸு, 1th பிளேஸ், அதாவது யூனிட் பிளேஸ். அப்போ 1000 பிளேஸ்லேருந்து ஃபில் பண்ணலாம். இப்போ 1000 பிளேஸில் 0 வர சான்ஸ் இல்லை. இப்போ ரிமைனிங் வந்து 1 2 3 4 5 6 7 8 9. டோட்டலாக 9 நம்பர்ஸ் சான்ஸ் இருக்குது. அப்போ 9 வேஸ். ஓகேங்களா? ஸோ நோ டிஜிட் இஸ் ரிப்பீட்டட்னாக்கா யூஸ் பண்ண நம்பரை யூஸ் பண்ணக்கூடாது. நம்ம 0 வந்து 1000 பிளேஸில் யூஸ் பண்ணலாம். ஆனால் 100 பிளேஸில் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அப்போ 9 நம்பர்ஸ். அப்போ 0 தவிர ரிமைனிங் 9 நம்பர்ஸு 1000 பிளேஸில் ஏதாவது நம்பரை ஃபில் பண்ணிட்டாக்க ரிமைனிங் வந்து 8 நம்பர்ஸ் வரும். இந்த 8 நம்பர் கூட 0 இன்க்ளூட் பண்ணினாக்கா டோட்டலாக இன்னும் 9 நம்பர்ஸ் இருக்கும். அப்போ 100 பிளேஸுக்கு 9 நம்பர்ஸ் வரும். 0 வரும், 1 2 3 4 5 6 7 8. ஓகேங்களா? அப்போ டோட்டலாக 9 நம்பர்ஸ் வரும். அப்போ 9 வேஸ். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு இந்த 9 நம்பர்ஸில் ஏதாவது நம்ம ஃபில் பண்ணினாக்கா ரெமைனிங் வந்து 8 நம்பர்ஸ் வரும். ஓகேங்களா? அப்போ 10th பிளேஸில் 8 வேஸ். இப்போ 0 1 2 3 4 5 6 7 டோட்டலாக 8 நம்பர்ஸ் வரும். அப்போ 8 வேஸ். நெக்ஸ்ட்டு யூனிட் பிளேஸ். இப்போ 10th பிளேஸில் இந்த 8 நம்பரில் ஏதாவது நம்ம ஃபில் பண்ணால் ரெமைனிங் வந்து 7 நம்பர்ஸ் வரும். அப்போ 7 நம்பர்ஸ் வந்து யூனிட் பிளேஸில் ஃபில் பண்ணலாம். 7 வேஸ் வரும். ஸோ அப்போ யூனிட் பிளேஸ் 1 2 3 0 1 2 3 4 5 6 7 வேஸ். ஸோ டோட்டல் நம்பர் ஆஃப் வேஸ் பார்த்தீங்கன்னா 9 × 9 × 8 × 7. டோட்டலாக பார்த்தீங்கன்னா 4536 வேஸ். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு தேர்ட் ரோம் லெட்டர் பார்த்தீங்கன்னாக்கா அட்லீஸ்ட் ஒன் ஆஃப் த டிஜிட் இஸ் ரிப்பீட்டட். அட்லீஸ்ட் ஒன் ஆஃப் த டிஜிட். இப்போ ஒரு டிஜிட் ரிப்பீட் ஆனால் அப்போ 1க்கு மேலே எவ்வளோன்னு ரிப்பீட் ஆகலாம். அதான் மீனிங். அட்லீஸ்ட் மீனிங் வந்து அவன் 1 சொன்னால் 1க்கு மேலே எவ்வளோன்னு ரிப்பீட் ஆகும். அட்லீஸ்ட் 1. அப்போ 1க்கு மேலே எவ்வளோன்னு ரிப்பீட் ஆகலாம். அப்போ நம்பர் ஆஃப் வேஸ் பார்த்தீங்கன்னாக்கா அது ஷார்ட்டாக அழகாக பண்ணிடலாம். ஏன்னாக்கா ஃபர்ஸ்ட் ரோம் லெட்டர் வந்து நோ ரெஸ்ட்ரிக்ஷன். ஓகேங்களா? செகண்ட் ரோம் லெட்டர் நோ டிஜிட் இஸ் ரிப்பீட்டட். இப்போ அது ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணினாக்கா வரதான் அட்லீஸ்ட் ஒன் ஆஃப் த டிஜிட் இஸ் ரிப்பீட்டட். ஓகேங்களா? அப்போ எதுலேருந்து இது மைனஸ் பண்ணாக்கா ஃபஸ்ட்டு ரோம் லெட்டர்லேருந்து செகண்ட் ரோம் லெட்டர் மைனஸ் பண்ணும். ஓகேங்களா? இது தனியாக போடுறதில்ல சம்மு. ஸோ நம்பரை வேஸ் பண்ணால் 9000 வந்து 4536 மைனஸ் பண்ணினாக்கா 4464 வரும். ஓகேங்களா? தட்ஸ் ஆல். Hi students, today our sums example 4.1, 4.2, 4.3, 4.5 and 4.6. 5 sums are homework.
ஸோ ஒர்க்கப் பண்ணி ஆப்பில் சென்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.